லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் லைஃப் டிவைனில் புக் 2 பார்த்து கொண்டிருக்கின்றோம். சாப்டர் 10, நாலேஜ் பை ஐடென்டிட்டி அண்ட் செப்பரேட்டிவ் நாலேஜ். அதில் போன செஷனில் பேராகிராஃப் 21 அண்ட் 22 பார்த்தோம். இந்த செஷனில் மேற்கொண்டு தொடரலாம். என்ன போன செஷனில் பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். பகவான் படிப்படியாக இந்த சாப்டர்னுடைய தலைப்பு என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாலேஜ் பை ஐடென்டிட்டி அண்ட் செப்பரேட்டிவ் நாலேஜ். செப்பரேட்டிவ் நாலேஜ் அப்படின்னா நாம இப்போ இருக்கிறது எல்லாமே நமக்கு கிடைக்கிறது எல்லாமே செப்பரேட்டிவ் நாலேஜ். இந்த செப்பரேட்டிவ் நாலேஜில் எது மேலோங்கி அம்சமாக காணப்படுகின்றது என்றால் இக்னோரன்ஸ். பகவான் என்ன கூறுகின்றார்? திஸ் இஸ் நாட் அ கம்ப்ளீட் இக்னோரன்ஸ், இட்ஸ் அ combination of knowledge and ignorance. We are half knowledgeable, half ignorant. The knowledge ignorance அப்படிங்கிற ஒரு கலவையில் தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அது என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு கிடைக்கிறது செப்பரேட்டிவ் நாலேஜ், இன்டைரக்ட் நாலேஜ். சரி, அப்படின்னா நாம் தெய்வீக வாழ்வு அதுதான் நம்முடைய இலக்கு. இந்த புவியில் தெய்வீக வாழ்வு மலர வேண்டும் அப்படிங்கிற மனிதன் இதற்கு அடுத்த நிலையை எட்ட வேண்டும். மனிதன் அடுத்த நிலையை எட்ட வேண்டும் என்றால் அவன் இப்பொழுது இருக்கிற நிலையில இந்த அறியாமையிலும் அந்த ஞானத்திலும் இரண்டிலும் இருக்குமாக கலவையில இருந்தா அவனால அந்த எகைன் இந்த அடுத்த நிலையை ஒரு தெய்வீக வாழ்க்கையை நடத்த முடியாது. அப்படி என்றால் மனிதனுக்கு அந்த கம்ப்ளீட் நாலேஜ் வேணும். கம்ப்ளீட் நாலேஜ் என்றால் அது இக்னோரன்ஸே அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அது எப்பொழுது கிடைக்கும்? எப்பொழுது கிடைக்கும் என்றால் இந்த இன்டைரக்ட் நாலேஜ் என்கின்ற நிலையிலிருந்து அந்த மனிதன் இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்கின்ற நிலைக்கு மனிதன் உயரும் பொழுதுதான் இந்த கம்ப்ளீட் நாலேஜ் வித்தவுட் இக்னோரன்ஸ் கிடைக்கும். அப்பொழுதுதான் தெய்வீக வாழ்வு சாத்தியம். இதுதான் இது அடிப்படை கருத்து. இந்த பேசிஸ்ல பகவான் எப்படி விளக்குகின்றார்? எந்த நிலையில அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி இருக்கின்றது, இதுல எந்த நிலையில நாம் காண்கின்றோம், ஒவ்வொரு நிலைகளாக விளக்கி கொண்டே போகின்ற இந்த சாப்டர் நம்ம சினாப்சிஸ் பார்த்தா தெரியும். சினாப்சிஸ் படிக்கும்போது, ஏன்னா ஒவ்வொரு பேராகிராஃபுமே ஒரு சமுத்திரம் போல இருக்கின்றது. அதை புரிஞ்சுக்கிறதே நம்மளுக்கு ரொம்பவும் நம்ம கடினமாக என்றால் நாம் மிகவும் ஆழமாக வேரூன்றி படிக்க வேண்டியிருக்கின்றது. அதனால் நம்ம அப்படி படிக்கும்பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அதுல சொல்லக்கூடிய கருத்துக்கள்லேயே நாம் மூழ்கி விடுகின்றோம். அந்த ஒட்டுமொத்த பார்வை நமக்கு கிடைப்பதில்லை. அதனால சினாப்சிஸ் படிக்கும் பொழுது என்ன ஆயிடும் அப்படின்னா, நமக்கு எல்லாமே ஒரு கோர்வையாக நம்மால் பார்க்க முடியும். முதலேருந்து எப்படி சொல்றாரு அவர் பகவான்? சர்ஃபேஸ் நாலேஜ் எப்படி இருக்கு, இன்டைரக்ட் நாலேஜ் எப்படி இருக்கு, எப்படி நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ், என்ன காரணத்தினால் நமக்கு விஷயங்களை சரியா புரிஞ்சுக்க முடியல, உள்ளே இருந்து வரக்கூடிய விஷயங்களையும் புரிஞ்சுக்க முடியல, வெளியில இருக்கக்கூடிய உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் சரியா புரிஞ்சுக்க முடியல. இதெல்லாம் கம்ப்ளீட்டா பகவான் த்ரெட் பேரா அனலைஸ் பண்ணிட்டார். அப்புறம் சப்லிமினல் கான்சியஸ்னஸ்ல என்ன ஒரு பெரிய விசேஷமான அம்சம் என்றால், அது
இந்த நாலேஜ் லெவல்ல 4 லெவல்ல பார்த்தோம். ஒன்று நாலேஜ் பை ஐடென்டிட்டி, நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட் அண்ட் செப்பரேட்டிவ் நாலேஜ். அடுத்தது வந்து நாலேஜ் பை இன்டைரக்ட் கான்டாக்ட்னு பார்த்தோம். அதுல பகவான் வந்து இந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ் பத்தி விளக்குகின்றார். சப்லிமினல் கான்சியஸ்னஸ்ல சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல இருக்கிறோம். அதுலயும் சப்லிமினல் கான்சியஸ்னஸ் பத்தி ரொம்ப டீட்டெயில்டா விளக்குனார். ஏன் விளக்குனார் சப்லிமினல் கான்சியஸ்னஸ் அப்படின்னா, அந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ் நம்ம வந்து உள்ள அந்த இதுல இருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே நம்ம போனோம் அப்படின்னா, தென் அந்த subliminal consciousness will lead us to cosmic consciousness. It will make us one with the cosmic consciousness. இந்த சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் வந்து நம்ம இருக்கிறது வந்து செப்பரேட்டிவா இருக்கிறது, இன்டைரக்ட் லெவல்ல இருக்கிறது. இதற்கு அடுத்த நிலை வந்து நமக்கு வந்து சப்லிமினல் லெவல். சப்லிமினல்ல வந்து நமக்கு வந்து டைரக்டா வந்து நமக்கு எல்லாமே தெரிகின்றது. இட் ஹஸ் காட் அ கிரேட்டர் நாலேஜ். அதையும் விட ஒரு உயர்வான நிலை வந்து காஸ்மிக் கான்சியஸ்னஸ். இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ்ல என்ன ஒரு விசேஷமான அம்சம் என்றால், எல்லாத்த பத்தியும் அதுக்கு வந்து அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு அதுல. ஏன்னா காஸ்மஸ் அதுல இருந்து எதுவுமே வந்து அதற்கு வெளியே இருப்பதில்லை, எல்லாமே வித்தின் த காஸ்மாஸ். அதனால காஸ்மிக் கான்சியஸ்னஸ் இஸ் ஆல் கண்டெய்னிங். இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிரடேஷன் ஆஃப் நாலேஜ்ல எந்த லெவல் இங்க இருக்கு அப்படின்னா, எகெயின் அந்த நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட் தான் அங்கேயும் இருக்கு. நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட் இருக்கின்றது. அதே சமயம் இந்த செப்பரேட்டிவ் நாலேஜும் இருக்குது. இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா, த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்பது இந்த நிலையிலும் இல்லை, காஸ்மிக் கான்சியஸ்னஸ் நிலையிலும் இல்லை. அப்படின்னா எங்க அந்த உச்சகட்டமான நிலையான இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி எந்த நிலையில இருக்கு அப்படின்னா, காஸ்மிக் கான்சியஸ்னஸையும் கடந்த அந்த டைம்ல சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ் அந்த நிலையில தான் இருக்கு. ஸோ இதுதான் அல்டிமேட். புரிஞ்சுக்கணும் அந்த எப்படி பகவான் இதை அமைத்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு ஒட்டுமொத்த பார்வையில இருக்கணும். காஸ்மிக் கான்சியஸ்னஸ் இஸ் நாட் அ ஃபைனல் அச்சீவ்மெண்ட். இதையும் கடந்து போகும்பொழுதுதான் இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்று சொல்லக்கூடிய உச்சக்கட்ட நாலேஜை ஒருவர் பெற முடியும். அது எப்படி மனிதன் எட்ட முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம சப்சிக்வெண்டா புரிஞ்சுக்கலாம். லெட் அஸ் கோ பை ஸ்டெப் நம்ம போகலாம். இப்போ இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் பத்தி நம்ம தரவா பகவான் விளக்குனார். எப்படி இருக்கும், அதுல நாலேஜ் இருக்கு, அதுல எல்லாமே இருக்கின்றது, எதுவுமே அதற்கு வெளியில இல்லை அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நம்ம பகவான் ரொம்ப விளாவரியாக விளக்கினார். பட் இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொன்ன உடனே அதோட சக்தியும் இருக்கின்றது, காஸ்மிக் எனர்ஜிஸும் இருக்கின்றது. அதுதான் வந்து அனைத்துமே வழி நடத்துகின்றது. காஸ்மாஸ்ல பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே எது இயக்குகின்றது என்றால் அந்த காஸ்மிக் எனர்ஜி, அந்த காஸ்மிக் எனர்ஜிஸ். ஒவ்வொரு தனிமனிதனும் பார்த்தோம் அப்படின்னா அந்த காஸ்மிக் எனர்ஜி அதை வந்து ஒரு செயல்படுத்தும் ஒரு தனிப்பட்ட அமைப்பாகத்தான் இருக்கின்றான். அதாவது அந்த சக்தியை அவன் உள்வாங்குகின்றான். அவன் உள்வாங்கி அதை ஒரு செயல்படுத்தும் கருவியாக இருக்கின்றான். அவ்வளவுதாங்க. அது வந்து ஒரு அலை போல இருக்கின்றது. அலை போல ஒரு பெரிய நீரோட்டத்துல நம்ம எப்படி இருக்கின்றோமோ அது போல நம்ம சுத்தி அந்த பிரபஞ்ச சக்திகள் நம்மை இயக்குகின்றன. இது வந்து பிரபஞ்ச ஒன்று காஸ்மிக் கான்சியஸ்னஸ் பார்ட், அதனுடன் இணைந்த சக்தி ஆஸ்பெக்ட் பத்தி பகவான் இவ்வாறு கூறுகின்றார். ஆனால் இந்த சக்தியினுடைய பிரபஞ்ச சக்தியினுடைய இயக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனதிற்கு புரிய முடியாது. ஏன்னா நம்மளுடைய மேற்புற மனதிற்கு இந்த சக்தியினுடைய இயக்கங்கள் எவ்வாறு நம்முள் நுழைகின்றன, எவ்வாறு நம்மிலிருந்து அவைகள் வெளிப்படுகின்றன, இந்த விஷயம்லாம் நமக்கு புரிந்து கொள்றது கடினமாக இருக்கின்றது. என்ன காரணம் என்றால் நம்ம மேற்புற உணர்வு நிலையில இருப்பதனால இதனுடைய இயக்கத்தை நம்மால புரிந்து கொள்ள முடிவதில்லை. பட் எது புரிந்து கொள்கின்றது என்றால் நம்முள் இருக்கக்கூடிய அந்த சப்லிமினல் பீயிங் அது புரிந்து கொள்கின்றது. அதற்கு தெரியும் எந்த சக்தி நம்முள் நுழைகின்றது, எதை அனுமதிக்க வேண்டும், எதை விலக்க வேண்டும் என்கின்ற அந்த
அவேர்னஸ் வந்து அந்த சப்லிமினல் பீயிங்க்கு இருக்கின்றது. ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார், இந்த இந்த காஸ்மிக் பிரபஞ்ச சக்தியை மனிதன் தன் வசப்படுத்துவது கடினம் அப்படிங்கிறார். ஒரு மனிதன் முழுமையாக வசப்படுத்த முடியாது அப்படிங்கிறார். பகுதியாகத்தான் வசப்படுத்த முடியும் அப்படிங்கிறார். ஏனென்றால் ஒரு மனிதன் தன்னை இந்த பிரபஞ்ச அமைப்புடன் இணைத்துக் கொள்ளும் பொழுது அது வந்து எப்படி என்றால் அது ஒரு முழுமையான இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. இட் இஸ் ஒன்லி a passive unification அப்படிங்கிறார். இட் இஸ் a static unification with the cosmic self. அது வந்து ஆக்டிவா இல்லை. அதனால்தான் வந்து நம்மளுடைய அதனுடைய சக்திக்கு தான் நாம் உட்படுகின்றமை வழிய அதனுடைய சக்திக்கு மேல் நாம் வந்து ஆளுமை செலுத்த முடிவது இல்லை. இந்த பிரபஞ்ச சக்தி என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட அமைப்பு, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதன் அந்த அமைப்பு என்பதன் மூலமாகத்தான் அது வேலை செய்கின்றது. அவன் வழியே வேலை செய்கின்றது. இது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. இதுல என்ன ஒரு ஒரு நடைபெறுகின்றது என்றால், இந்த பிரபஞ்ச சக்தி அதனுடைய ஒரிஜினல்ல பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு எல்லையற்ற தன்மையை கொண்டது, இன்ஃபினிட்டாக இருக்கக்கூடியது. காஸ்மிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இன்ஃபினிட். எப்படி யூனிவர்ஸ் இன்ஃபினிட்டா இருக்கின்றதோ அதே போல காஸ்மிக் எனர்ஜி இஸ் ஆல்சோ இன்ஃபினிட். ஆனா நம்ம என்ன பார்த்தோம், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் ஒவ்வொரு அமைப்பும் அந்த பிரபஞ்ச சக்திக்கு உட்பட்டு இயங்குகின்றன. அதை உட்படுத்தும் ஒரு அதை செயல்படுத்தும் அமைப்பும் வழிகளாக செயல்படுகின்றன அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த ப்ராசஸ்ல என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த பிரபஞ்ச சக்தியினுடைய முழு வீச்சும் முழு அம்சமும் வெளிப்படுவது இல்லை. என்ன காரணம் என்றால், ஒரு தனிப்பட்ட அமைப்பு என்று சொன்ன உடனே அங்க என்ன நடைபெறுகின்றது, ஒரு ஃபைனைட்னஸ், ஒரு வரையறுக்கப்படும் ஒரு அம்சம். காஸ்மிக் எனர்ஜி என்பது இன்ஃபைனைட் அந்த அம்சத்தை கொண்டது, அனந்தமான எல்லையற்ற தன்மையை கொண்டது. அது ஒரு தனிப்பட்ட அமைப்பு என்பதன் மூலம் செயல்படும் பொழுது அது என்ன ஒரு மாற்றத்தை அடைகின்றது என்றால், அந்த தனிப்பட்ட அமைப்பிற்கே உரிய வரையறுக்கப்பட்ட நிலையை அதுவும் ஏற்றுக்கொள்கின்றது. அதனால என்ன நடைபெறுகின்றது, பகவான் என்ன கூறுகின்றார், கான்சென்ட்ரேஷன் அண்ட் செலக்ஷன் ஆஃப் எனர்ஜிஸ் அப்படிங்கிறார். கான்சென்ட்ரேஷன் அண்ட் செலக்ஷன், அந்த சக்தி வந்து முழுவதுமாக செயல்படுவதில்லை, அது தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு தனிப்பட்ட அமைப்பின் மூலமாக செயல்படுகின்றது. ஆகையினால தனிப்பட்ட அமைப்பு என்பது தனிப்பட்ட அமைப்பு என்கின்ற அமைப்பில் இருக்கிற வரைக்கும் இப்படிதான் செயல்படும். எப்ப இந்த நிலைமை மாறும் என்றால், ஒரு தனி மனிதன் முழுவதுமாக தன்னை அந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அதனுடன் இரண்டர கலந்து அடையாளம் கண்டு பொழுதுதான் அதனுடைய சக்தியினுடைய வீச்சு வந்து முழுவதுமாக அவன் மூலம் செயல்படும். அப்பதான் வந்து அவன் வந்து ஒரு இம்பர்சனல் சென்டர், ஒரு எந்த விதமான தனி சார்பும் இல்லாத ஒரு மையமாக செயல்பட முடியும். அதர்வைஸ் அந்த சக்திகள் வந்து என்ன நடைபெறுகின்றது, அந்த ஒரு வரையறுக்கப்பட்ட நிலையில் தான் செயல்படுகின்றன அப்படிங்கிறார். அடுத்தது பகவான் என்ன கூறுகின்றார், இந்த எப்பொழுது வந்து இந்த பிரபஞ்ச சக்திகள் வந்து தங்குதடையின்றி ஒரு தனிமனித அமைப்பின் மூலம் செயல்படும் அப்படின்னா, அது வந்து ஆன்மீக தளத்துல உச்சகட்ட தளத்தை ஒரு மனிதன் எட்டும் பொழுது இது சாத்தியம் அப்படிங்கிறார். ஒரு ஹையர் ஸ்பிரிச்சுவலைசேஷன்ல நார்மல் மென்டல் லெவல்ல இருந்து ஒரு ஹையர் ஸ்பிரிச்சுவலைசேஷன் போகும்பொழுது இந்த காஸ்மிக் ஃபோர்ஸஸ் வந்து ஒரு மனிதர் எந்த விதமான ஒரு வரையறையும் இன்றி வரையறைக்கு உட்படாமல் செலுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நாம இப்ப இருக்கிறது ஆர்டினரி மென்டல் லெவல்ல இருக்கிறோம். பட் அந்த அதிமனம் என்கின்ற நிலையை எட்டும் பொழுது நமக்கு வந்து இந்த பிரபஞ்ச சக்திகளையும் நம்மால வந்து அதனுடைய உண்மையான தன்மையில் நம்மால வந்து செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறார். இப்போ ஆஸ் ஆஃப் நவ் வந்து நம்ம வந்து அந்த ஸ்டாட்டிக் பொசிஷன்ல தான் இருக்கோம் அப்படிங்கிறார்.
இந்த அந்த 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 ஒரு மனிதன் உயர்நிலையை எட்டும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த இந்த அனைத்து அமைப்புகளுடனும் நம்ம வந்து ஒரு நெருங்கிய தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்கின்றோம். There is a intimacy of direct contact of consciousness with all. இந்த நிலையில என்ன நடைபெறுகின்றது என்றால், மற்ற ஒரு அமைப்பிற்கும் மற்ற அமைப்பிற்கும் இடையே ஒரு நெருக்கமான தொடர்பு ஏற்படுகின்றது. நம்மிடம் உள்ள உணர்வு நிலையினுடைய சக்தியை மற்ற அமைப்புகளின் மீது நம்மால் செயல்படுத்த முடிகின்றது. மற்ற அமைப்புகளை, அதனுடைய தன்மைகளை நாம் நன்றாக உள்வாங்கிக் கொள்ள முடிகின்றது. அதே போல நம்முள் உள்ள தன்மைகளையும் அம்சங்களையும் மற்ற அமைப்புகளுக்குள் நம்மால் செலுத்த முடிகின்றது. இரண்டர கலக்க முடிகின்றது. இது எப்பொழுது சாத்தியம் என்றால், இந்த ஒரு உயர் ஆன்மீக ஒரு தளத்தை ஒருவர் எட்டும் பொழுது என்ன நடைபெறுகின்றது, இந்த இன்டிமேசி ஆஃப் கான்டாக்ட், அப்பொழுது அந்த உணர்வு நிலை எவ்வாறு நேரடியாக என்னிடம் இருக்கக்கூடிய உணர்வு நிலை மற்றொருவரிடம் இருக்கக்கூடிய உணர்வு நிலையுடன் அது நேரடியாக தொடர்பு கொள்கின்றது, நெருக்கமாக தொடர்பு கொள்கின்றது. ஆகையினால் அந்த உணர்வு நிலை, அதன் மூலமாக நடைபெறும் சக்தி பரிமாற்றங்கள் எல்லாமே மிகவும் சக்தியுடன் வலிமையுடன் பரஸ்பரம் செயல்படுகின்றன. ஆகையினால் இது சாத்தியம் எப்பொழுது என்றால், நம்ம வந்து ஒரு உயர் ஆன்மீக தளத்தில் செயல்படும் பொழுது இதெல்லாம் சாத்தியமாகின்றது. ஆனால் இந்த சப்ளிமினல் கான்சியஸ்னஸ் வந்து தன்னை விரிவடைய செய்து அந்த பிரபஞ்ச உணர்வு நிலையுடன் இணைய முடியும் என்கின்ற ஒரு அதனுடைய தன்மையை நம்ம பார்க்கின்றோம். அதே சமயம் பகவான் என்ன கூறுகின்றார், அவ்வாறு இணைந்த பின்பும் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் வந்து ஒரு பெரிய ஒரு உயர்ந்த அளவில் தான் ஞானம் கிடைக்கின்றதை ஒழிய அது வந்து ஒரு முழுமையான ஞானமாக இருப்பதில்லை அப்படின்றார். we get a greater knowledge. இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ்ல கிடைக்கக்கூடிய ஞானம் கூட அது வந்து சாதாரண அறிவை விட ஒரு உயர்ந்த அறிவு. அதே போல பட் ஆனால் அது வந்து முழுமையான அறிவை ஞானத்தை கொண்டதாக அது இல்லை அப்படிங்கிறார். எப்பொழுது வந்து அந்த முழுமையான ஞானம் ஒருவருக்கு கிட்டும் என்றால், ஏனென்றால் இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ்ல நம்ம என்ன நடைபெறுகின்றது, எல்லாமே அதற்குள் அடங்குகின்றது, எதுவுமே அதற்கு வெளியில் இல்லை. அதனால் எத்தகைய ஞானம் அதற்கு கிடைக்கின்றது என்றால், நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட். ஏன்னா எனக்குள்ள ஒரு விஷயம் எல்லாமே இருக்கும் பொழுது அது குறித்த நாலேஜ் வந்து எனக்கு டைரக்டாக கிடைக்கின்றது. ஸோ இந்த காஸ்மிக் நாலேஜும் அப்படிதான், காஸ்மிக் மைண்டும் அப்படிதான், அதுக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ் வந்து டைரக்ட் நாலேஜ். ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார், இதுவும் வந்து முழுமையானது இல்லை அப்படிங்கிறார். முழுமையானது என்னவென்றால் இதையும் கடந்த நிலையில் இருப்பது, காஸ்மிக் யூனிவர்சலையும் கடந்த அந்த நிலையில் இருக்கக்கூடிய நிலையில், உச்சக்கட்ட நிலையில் இருப்பது தான் அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி. அதுதான் வந்து அந்த பியூரிட்டி ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறார். அது எந்த தளத்தில் இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார், சூப்பர் கான்ஷியன்ட்ல தான் இருக்கு அப்படிங்கிறார். சூப்பர் கான்ஷியன்ட்ல நம்ம வந்து தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்கின்ற அந்த ஒரு தன்மை, அந்த ஒரு திறனை நாம் எட்டுகின்றோம். பகவான் இங்க இந்த எதை பற்றி கூறுகின்றார் என்றால், இந்த சப்ளிமினல் கான்சியஸ்னஸ் என்பது இரு முனைகளை கொண்டதாக இருக்கின்றது அப்படிங்கிறார். சப்ளிமினல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது அதோடைய வீச்சு பார்த்தோம் அப்படின்னா, அதோடைய ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா, அதோடைய லோவர் லெவல்ல வந்து சப்கான்ஷியன்ட் இருக்கு, அதோடைய ஹையஸ்ட் லெவல்ல வந்து சூப்பர் கான்ஷியன்ட் இருக்கு. ஹையஸ்ட் லெவல்ல சூப்பர் கான்ஷியன்ட் இருக்கு. சப்ளிமினல் அப்படிங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம் போல, அதோடைய லோவஸ்ட் லெவல்ல வந்து சப்கான்ஷியஸ் இருக்கு, ஹையஸ்ட் லெவல் வந்து சூப்பர் கான்ஷியன்ட் இருக்கு. காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு இடைப்பட்ட தளம் தான். ஆகையினால பகவான் என்ன கூறுகின்றார், நம்ம சப்கான்ஷியன்ட் என்கின்ற நிலை,
அல்லது சூப்பர் கான்ஷியன்ட் என்கின்ற நிலை, இந்த ரெண்டு நிலையும் நம்ம பார்க்கணும். இந்த ரெண்டு நிலையில எந்த நிலையில வந்து நமக்கு நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்று நாம் 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 தேடுகின்ற அந்த அந்த அம்சம் இருக்கின்றது என்பதை நாம் கண்டறிய வேண்டும் அப்படிங்கிறார். அதுல சப்கான்ஷியன்ட் வந்து ரூல்ட் அவுட். அங்க வந்து எல்லாமே இருள் நிறைந்ததாக இருக்கின்றது, எல்லாமே தெளிவற்றதாக இருக்கின்றது. இந்த தெளிவற்ற நிலையில் இருப்பது என்ன காரணம் அப்படின்னா, தனிப்பட்ட அளவிலும் சரி, பிரபஞ்ச அளவிலும் சரி, ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு இருளான சமுத்திரம் போலதான் வந்து சப்கான்ஷியன்ட் இருக்கின்றது. அது வந்து அதனுடைய இந்த சப்கான்ஷியன்ட்ல வந்து அங்க வந்து கான்சியஸ்னஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இட் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் த டிவைன் தான். அந்த என்டையர் கான்சியஸ்னஸ்ல கான்சியஸ்னஸ் என்கின்ற சப்ஸ்டன்ஸ்ல ஒரு முனை வந்து சூப்பர் கான்சியன்ட் சச்சிதானந்தா, மறுமுனை வந்து இன்கான்சியன்ட். அந்த சச்சிதானந்தால என்ன உண்மை இருக்கின்றதோ அதே உண்மை இன்கான்சியன்ட்லயும் இருக்கு. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இங்க அது தனக்குள் புதைந்து வைத்துள்ள ரகசியங்களை அது வெளியில் அது காட்டுவது இல்லை. அதான் இங்க தட்ஸ் வை இந்த இன்கான்சியன்ஸ்ல நமக்கு வந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. இட் டஸ் நாட் ரிவீல் இட்ஸ் சீக்ரெட், ரிவீல் இட் செல்ஃப் அண்ட் இட்ஸ் சீக்ரெட் அப்படிங்கிறார். எங்க இது வந்து வெளிப்படையாக தெரிகின்றது என்றால் சூப்பர் கான்ஷியன்ட்ல. சூப்பர் கான்ஷியன்ட்ல வந்து ஏன்னா அது வந்து இட் இஸ் சூப்பர் கான்ஷியன்ட் அப்படிங்கிறது இட் இஸ் பேஸ்ட் ஆன் அவர் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ். அது வந்து எந்த விதமான தளைகளுக்கும் கட்டுப்படாமல் இருப்பது, ஒளி பொருந்தியதாக இருப்பது. இங்குதான் வந்து நாம் நாடக்கூடிய அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி, இந்த ஒரிஜினல் பவர் ஆஃப் நாலேஜ் அங்கதான் இருக்கும் அப்படிங்கிறார். இதை பார்க்கும்போது இந்த இந்த சூப்பர் கான்ஷியன்ட் அந்த தளத்தில் வந்து நம்ம அதற்குள்ளே சென்று நம்ம நன்றாக நம்மளுடைய அந்த எப்படி அந்த தளம் இருக்கின்றது, அதனுடைய தன்மை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அதனுடன் இருக்கின்ற அந்த ஒரிஜினல் பவர் ஆஃப் நாலேஜ், அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி எப்படி இருக்கின்றது என்பதை நம்மால் அறிய முடியும் அப்படிங்கிறார். இதுதான் வந்து இந்த போன சாப்டர்ல நம்ம பார்த்தோம். சுந்தர் சார் ஜாயின் பண்ணிட்டீங்களா நீங்க? எஸ் சார். ஓகே ஓகே. நீங்க போன தடவை ஒரு 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 ஐ திங்க் யூ ரைஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டீங்க. ஏன் வந்து பகவான் வந்து சப்ளிமினல்லேருந்து ஏன் டைரக்டா வந்து சைக்கிக் போகாம நேராக சூப்பர் கான்ஷியன்ட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு கேட்டீங்க. இதுல என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, பகவான் வந்து வெவ்வேறு தளங்களை வந்து எந்த வித் ரெஃபரன்ஸ் டு வாட் அவரு கொண்டு போறார் அப்படின்னா, த லெவல்ஸ் ஆஃப் நாலேஜ் அதை வச்சு கொண்டு போறார். அவ்வளவுதான். லெவல்ஸ் ஆஃப் நாலேஜ் வைத்து கொண்டு வெவ்வேறு தளங்களாக பகவான் இட்டு செல்கின்றார். முதல்ல சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல இன்டைரக்ட் நாலேஜ், செப்பரேட்டிவ் நாலேஜ். சப்ளிமினல் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா டைரக்டாக இருக்கின்றது, டைரக்டா நாலேஜா இருக்கின்றது. அதே சமயம் அதற்கு அந்த செப்பரேட்டிவ் அவேர்னஸ் என்கின்ற தன்மையும் உடையதாக இருக்கின்றது. அந்த சப்ளிமினல் கான்சியஸ்னஸ்ல என்ன நடைபெறுகின்றது என்றால், சப்ளிமினல் கான்சியஸ்னஸ் தன்னை தான் விரிவடைந்து கொண்டே அந்த பிரபஞ்ச உணர்வு நிலையுடன் இணைய முடியும். ஒன்லி த்ரூ சப்ளிமினல் கான்சியஸ்னஸ் ஒன் கேன் என்டர் இன்டு த காஸ்மிக் கான்சியஸ்னஸ். காஸ்மிக் கான்சியஸ்னஸ் என்பது அடுத்த நிலை. இந்த அடுத்த நிலையில என்ன நடைபெறுகின்றது என்றால், அங்கேயும் நாலேஜ் எப்படி இருக்கு? டைரக்ட் நாலேஜா இருக்கு, நாலேஜா தான் இருக்கு. பகவான் என்ன கூறுகின்றார்? அங்க கம்ப்ளீட்டா இல்லை அப்படிங்கிறார். நாலேஜ் வந்து இஸ் நாட் கம்ப்ளீட் இன் த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார். ஏன்னா அது வந்து டைரக்ட் நாலேஜ் தான் அப்படிங்கிறார். பிரபஞ்சம் தன்னுள் அனைத்தையும் அடக்கி உள்ளது. தன்னுள் அனைத்தையும் அடக்கி உள்ள காரணத்தினால் அனைத்தும் குறித்தும் அதற்கு நேரடியான அந்த ஞானம் இருக்கின்றது. பட் ஸ்டில் அது வந்து இட் இஸ் நாட் அ நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறார். உச்சகட்ட ஞானம் வந்து எது அப்படின்னா, அங்க வந்து பியூரிட்டி ஆஃப் நாலேஜ், பியூர் நாலேஜ் எது அப்படின்னா த நாலேஜ் பை ஐடென்டிட்டி. அது எங்க இருக்கின்றது? காஸ்மிக்கு அடுத்த நிலை வந்து இந்த டிரான்செண்டன்ட், எல்லாம் கடந்த நிலை, சுப்ரீம் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் அங்குதான் இருக்கின்றது. இப்ப அதைத்தான் கூறுகின்றார். அதனால இந்த சைக்கிக் பீயிங் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடியது, இண்டிவிஜுவலோட தொடர்புடையது. அது
வேற சுப்ரீம் அப்படிங்கிறது நமக்கும் மேல. அப்ப இதை எப்படி இதை இன்னும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்ட்யூட்டிவ் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இன்ட்யூட்டிவ் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம். இன்ட்யூட்டிவ் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு அம்சத்துடன் இணைந்தது. இன்ட்யூட்டிவ் கான்சியஸ்னஸ் என்பது அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்கின்ற ஒரு தன்மையுடன் இணைந்தது. அது எங்கு காணப்படுகின்றது? சைக்கிக் கான்சியஸ்னஸ்ல காணப்படுகின்றதா என்றால் இல்லை. பகவான் வந்து இதை கிளாரிஃபை பண்றார். லெட்டர்ஸ் ஆன் யோகால he is clarifying. Somebody has asked this question, he is clarifying. சைக்கிக் பீயிங்கும் ஏன் இந்த 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 இன்ட்யூட்டிவ் கான்சியஸ்னஸ் வை இங்க குறிப்பிடப்படுகின்றது என்றால், இந்த சுப்ரீம் கான்சியஸ்னஸ் அதனுடன் இணைந்ததுதான் இன்ட்யூட்டிவ் கான்சியஸ்னஸ். காஸ்மிக் கான்சியஸ்னஸ்க்கு மேல சைக்கிக் பீயிங்கும் இதுவும் ஒன்னா அப்படிங்கிற ஒரு கேள்வி சாதகர் ஒருவர் கேட்கின்றார் பகவானிடம். அதற்கு பகவான் அதுக்கு பதில் சொல்கின்றார். சைக்கிக் பீயிங் அந்த இன்ட்யூட்டிவ் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது சுப்ரீம் அந்த அந்த சூப்பர் கான்சியன்ட்டோட இணைந்தது. அதற்காகத்தான் இந்த ஒரு விளக்கத்தை நான் தருகின்றேன். தி சைக்கிக் பீயிங் அண்ட் தி இன்ட்யூட்டிவ் கான்சியஸ்னஸ். நோ, பகவானுடைய பதில் நோ. The intuitive self is quite different from the psychic, or rather the intuitive consciousness that is somewhere above the mind. The psychic stands behind the being as simple and sincere devotion to the divine, single-hearted and immediate sense of what is right and helps towards the truth and the divine, an instinctive withdrawal from all that is opposite or its most visible characteristics. The psychic being அப்ப எங்க இருக்கு அப்படின்னா, நமக்குள்ள இருக்கு. நம்மளுடைய சப்ளிமினல் பீயிங்க்கு பின்னாடி இருக்குது, அவ்வளவுதான் அது. வேறஸ் இந்த சூப்பர் கான்சியன்ட் அப்படிங்கிறது நமக்கு மேல இருக்கு. பகவான் வெவ்வேறு நிலைகளாக தளங்களாக விளக்கி கொண்டே போகின்றார். சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ், அதுக்கு அடுத்தது சப்ளிமினல் கான்சியஸ்னஸ். சப்ளிமினல் கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும்பொழுது காஸ்மிக் கான்சியஸ்னஸ் வந்துடுது. இது ரெண்டாவது தளம். இதற்கு அடுத்த இது ரெண்டாவது தளம் வரைக்கும் நமக்கு வந்து நாலேஜ் வந்து பியூரா இல்லை. அடுத்த தளமான எல்லாம் கடந்த நிலையில இருக்கக்கூடிய இந்த சுப்ரீம் லெவல்ல தான் வந்து நாலேஜ் வந்து பியூரா இருக்கு அப்படிங்கிறார். அதனால அதுக்காக தான் பகவான் வந்து அதுக்கு போறாரு. ஏன் பகவான் வந்து நேரடியாக சூப்பர் கான்சியன் போறாருன்னு நீங்க கேட்டீங்க இல்லையா? சைக்கிக் போகாம ஏன் சூப்பர் கான்சியன் போறாரு அப்படிங்கன்னா, சைக்கிக் இதுல வந்து நமக்கு வந்து எகைன் இட் இஸ் இண்டிவிஜுவல் தான். ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்து தான் இருக்குது. இட் இஸ் சப்ஜெக்ட் டு தி எவல்யூஷனரி ப்ராசஸ். வேறஸ் அந்த செல்ஃப் அபோவ் சூப்பர் கான்சியன்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கடந்த நிலையில் இருப்பது. அங்க வந்து நாலேஜ் வந்து பியூரா இருக்கு. பிகாஸ் அங்க வந்து எதுவுமே அதற்கு வெளியில கிடையாது. நத்திங் இஸ் அவுட் சைட் இட். எல்லாமே அதற்குள்ள அடங்கியது. அதுதான் எல்லாத்திலும் இருக்கு. அதனால இட் இஸ் a சுப்ரீம் சீட் ஆஃப் நாலேஜா இருக்கு. அதுக்காக தான் பகவான் வந்து அடுத்த கட்டமாக சூப்பர் கான்சியன்ட்டுக்கு போறார். இந்த விளக்கம் உங்களுக்கு தேங்க்யூ வெரி மச். நீங்க ஸ்டில் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா, நீங்க சைக்கிக் பீயிங்கை பத்தி பகவான் வந்து லெட்டர்ஸ் ஆன் யோகால புக் வால்யூம் 1ல வந்து ரொம்ப எலாபரேட்டா டீல் பண்ணியிருக்காரு. அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஏன் அது சூப்பர் கான்சியன்ட் அப்படிங்கிறது வேற, சைக்கிக் கான்சியஸ்னஸ்ங்கிறது நமக்குள்ள இருக்கிற விஷயம். அதான் சிம்பிள். பகவான் வெவ்வேறு லெவலா போறாரு. சைக்கிக் பீயிங் அப்படிங்கிறது நமக்குள்ளேயே இருக்கிற விஷயம். வேறஸ் பகவான் இங்க சொல்றது சூப்பர், அது வந்து இட் இஸ் பியாண்ட் டைம், டைம்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸை பத்தி சொல்றார். அதனால அந்த லெவலுக்கு பகவான் அந்த நிலைக்கு நம்மை அழைத்து செல்கின்றார். பேராகிராஃப் 23க்கு உள்ள போகலாம் நம்ம. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Chapter 10. Knowledge by identity and separative knowledge, paragraph 23. In the supreme timeless existence, as far as we know it by reflection in spiritual experience, existence and consciousness are one. We are accustomed to identify consciousness with certain operations of mentality and sense, and
Where these are absent or quiescent, we speak of that state of being as unconscious. But consciousness can exist where there are no overt operations, no signs revealing it, even where it is withdrawn from objects and absorbed in pure existence, or involved in the appearance of non existence. It is intrinsic in being, self existent, not abolished by quiescence, by inaction, by veiling or covering, by inert operation, absorption, or involution. It is there in the being, even when its state seems to be dreamless sleep or a blind trance or an annulment of awareness or an absence. Thank you, sir. Can I read, sir? Thank you. Yes, please. Explanation. Here, Sri Aurobindo explains the terms consciousness. In the state of supreme timeless existence, that is Satchit Ananda, existence and consciousness are one. We normally identify consciousness with certain operations of mentality and sense. When these operations are absent, we describe the state as being conscious, unconscious. But consciousness can be present when there are no outward operations and signs. Sometimes it may appear to us that consciousness is withdrawn from objects and absorbed in pure existence, or it is involved in the appearance of non-existence. In all such cases, consciousness is present. Consciousness is intrinsic in being and is self-existent. It is not abolished by inaction, by covering, by inert absorption or involution. Even when someone is in a state of dreamless sleep, that is susupti, or in a blind trance, or in a state of total absence of awareness, consciousness is still there. Thank you, sir. Thank you. இந்த சுப்ரீம் டைம்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார் பகவான் வந்து ஹையஸ்ட் லெவல், அந்த சச்சித் ஆனந்த, அந்த ஹையஸ்ட் ஸ்டேட். அது வந்து காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலை, டைம்லெஸ் ஸ்டேட். அது அங்க வந்து கான்சியஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் எல்லாமே வந்து ஒன்றாக இருக்கும். அங்க வந்து ரெண்டுமே வெவ்வேறான விஷயம் கிடையாது. இந்த கருத்தை வந்து நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். ரிப்பீட்டடா நம்ம பகவான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, யூஸ்வலா இந்த கருத்தும் பகவான் வந்து இந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற சாப்டர்ல ரொம்ப அதாவது புக் ஒன்லயே ரொம்ப டீட்டெயில விளக்கி இருக்கிறார் கான்சியஸ்னஸ்னா என்ன அப்படின்னு. பட் அகைன் நமக்கெல்லாம் மீண்டும் நினைவூட்டுவதற்காக ரெப்படேட்டிவ் கருத்து பகவான் மீண்டும் அதை நினைவூட்டுகின்றார். கான்சியஸ்னஸ் அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்றோம், ஒருத்தர் வந்து மென்டலி வந்து அலர்ட்டா இருக்கணும், மனதளவில் அவர் வந்து விழிப்புடன் இருக்கும் பொழுது அவர் கான்சியஸா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். புலன்களின் மூலமாக அவர் புலன்களினுடைய இருந்து வரக்கூடிய தகவல்களுக்கு வந்து அவர் வந்து எதிர்விளைவுகளை அவர் உண்டாக்கினால் அவர் கான்சியஸா இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். பட் அது இல்லை, அதையும் தாண்டியது தான் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது.
இது வந்து நம்ம மேலோட்டமாக நாம் நம்முடைய கருத்து. ஒருவர் வந்து மென்டலி கான்சியஸா இருந்தா அவரை கான்சியஸ் அப்படிங்கிறோம். கான்சியஸா இல்லை அப்படின்னா ஹி இஸ் நாட் கான்சியஸ் அப்படின்னு சொல்றோம். மெடிக்கலாவும் அப்படிதான் சொல்றாங்க. பட் ஸ்பிரிச்சுவலா பார்த்தோம் அப்படின்னா கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறதுக்கு இட் ஹஸ் காட் அ வைடர் மீனிங். அதே போலதான் லைஃப் அப்படிங்கிறதுக்கும், லைஃப் அப்படிங்கிறது அசென்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற சாப்டர்லையும் பகவான் அதை தான் கூறுகின்றார். லைஃப் அப்படின்னா நம்ம என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம், எங்கெல்லாம் வந்து வாழ்வினுடைய இயக்கங்கள் இருக்கின்றதோ, ஒரு பிளான்ட் அப்படின்னா அந்த பிளான்ட்ல வந்து வாழ்வினுடைய இயக்கம் இருக்கணும். அனிமல்ஸ்ல வந்து வாழ்வினுடைய இயக்கங்கள் இருக்கும், மூவ்மெண்ட் இருக்கணும். மனிதன் என்றால் அவனுடைய வாழ்வினுடைய இயக்கங்கள், மூச்சு விடுதல், இதய துடிப்பு இருந்தா லைஃப் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதர்வைஸ் லைஃப்லெஸ் எஸ் அப்படிங்கிறோம், டெட் அப்படிங்கிறோம். இது வந்து நம்மளுடைய நார்மல் டெஃபினேஷன். பட் லைஃப் அப்படிங்கிறது பகவான் சொல்வது லைஃப் வந்து டெத், லைஃபுக்கு எண்டே கிடையாது. லைஃப் இஸ் அ பெரனியல் ஃபினாமினன் அப்படிங்கிறார். லைஃப் கண்டினியூஸ். லைஃப் ரினியூஸ் இட் செல்ஃப் பை த ப்ராசஸ் ஆஃப் டெத். டெத் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறார். டெத் வந்து எண்ட் ஆஃப் லைஃப் கிடையாது, இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லைஃப். பை டெத் லைஃப் ரினியூஸ் இட் செல்ஃப். வாழ்வு என்பது ஏன்னா வாழ்வு என்பது என்ன அப்படின்னா சிட் சக்தி. வாழ்வு என்பது உண்மையிலே என்ன அப்படின்னா அந்த டிவைனுடைய சிட் சக்தி. இந்த சிட் சக்திக்கு எங்கேயாவது வந்து ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. இட் இஸ் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் இம்மார்டல். அதே போலதான், அதனாலதான் அது லைஃப் அப்படிங்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நினைக்கிற டெஃபினேஷன் வேற. கான்சியஸ்னஸ்க்கும் அப்படிதான். கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது இட் ஹஸ் நோ எண்ட், எல்லா நிலையிலும் இருக்கக்கூடியது. ஈவன் எதை நம்ம ஜடப்புறம்னு சொல்றோமோ அதுலயும் கான்சியஸ்னஸ் இருக்கின்றது. எங்கெல்லாம் வந்து வெளியில எந்த விதமான இயக்கங்களும் காணப்படலையோ அங்க கான்சியஸ்னஸ் இருக்கு. அங்க அன்கான்சியஸ் நம்ம நினைக்கிறோம், பட் இட்ஸ் நாட் சோ. இந்த உள்ள இந்த கான்சியஸ்னஸ் அப்படின்னா எப்படி இருக்கின்றது என்றால், இப்போ ஒரு 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 கல்லை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கல்லுல வந்து அப்பேரண்டா பார்த்தோம் அப்படின்னா கான்சியஸ்னஸ் வந்து இல்லாதது போலதான் நமக்கு தோன்றுகின்றது. ஆனா அதற்கும் கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறத மாடர்ன் போட்டோகிராஃபி மெத்தட்ஸ்ல அவங்க நிரூபித்திருக்கிறாங்க. எப்படி வந்து நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ், நம்மிடம் தோன்றக்கூடிய அதிர்வலைகள் மூலமாக அதற்குள்ள வந்து அதோடைய ஆரா வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். மேடம் புவனசுந்தரி மேடம் கூட அவங்க ஆரோவில் எடுத்த ஃபோட்டோகிராஃபியில நம்ம காமிச்சிருக்கிறாங்க. எப்படி வந்து அந்த கிறிஸ்டல் இதுல எல்லாம் வந்து மெடிடேட் பண்ணிட்டு ஒருத்தர் கையில வச்சிருந்து பண்ணா அதுல இருந்து ஒரு ஆரா வருது. தட் மீன்ஸ் வாட், அதுல எல்லாத்துலயும் கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. எதெல்லாம் கான்சியஸ்னஸ் இல்லை அப்படின்னா வெளிப்புறத்துல இல்லாம இருந்தாலும் கான்சியஸ்னஸ் இருக்கு. இந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாத்துலேயும் அது வந்து தானாகவே இருப்பது. இட் இஸ் இன்ட்ரின்சிங் இன் பீயிங். அது வெளியிலேருந்து வர்றதே கிடையாது. இட் இஸ் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் இன் இன்ட்ரின்சிக். அது வந்து ஒரு செயல்படாத நிலையிலேயோ அதுல மறைக்கப்பட்ட நிலையிலோ அது உள்ளாழ்ந்த நிலையில் இருப்பதாலோ அது மறைந்து விடுவது இல்லை. இப்ப நம்ம வந்து அந்த 4 ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் பார்த்துருக்குறோம். ஒன்று வேக்கிங் ஸ்டேட்டு, ட்ரீம் ஸ்டேட், அதே போல அந்த ட்ரீம்லெஸ் ஸ்டேட், துரியா அப்படிங்கிற 4 ஸ்டேட்டை நம்ம ஏற்கனவே நம்ம லைஃப் டிவைன்ல எல்லாம் பார்த்துருக்குறோம். இந்த 4 ஸ்டேட்ஸ் ஆஃப் லெவல் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். இந்த 4 ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ்லையும் 4 ஸ்டேஜஸ்லையும் இந்த கான்சியஸ்னஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சுஷுப்தி அப்படிங்கிற இந்த ட்ரீம்லெஸ் ஸ்லீப்ல இந்த பீப்புள் அந்த கான்சியஸ்னஸ் இருக்குது. சமாதி ஸ்டேட்ல கான்சியஸ்னஸ் இருக்கு. துரியா அப்படிங்கிற நிலையில கம்ப்ளீட்டா ஒருத்தர் சமாதி நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா பகவான் எவ்வாறு கூறுகின்றார், அந்த உண்மையான சமாதி ஸ்டேட்ல வந்து ஈவன் ஒருவருடைய உடம்புல வந்து அடித்தால் கூட வலிக்காது, அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு டெட் மாதிரி இருப்பாங்க. பட் கான்சியஸ்னஸ் இருக்கும். அவங்க சில சமயம் பிரீத்திங் இருக்காது, ஹார்ட் பீட் இருக்காது, ஸ்டில் கான்சியஸ்னஸ் இருக்கும் அப்படிங்கிறார். ஸோ கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது எல்லாத்திலையும் தானாகவே உள்ளார்ந்து இருப்பது. இதைத்தான் பகவான் இது கொடுத்து டிஃபைன் பண்றார் பகவான். அடுத்தது போகலாம். In the supreme timeless status, where consciousness is one with the
with being and immobile, it is not a separate reality, but simply and purely the self-awareness inherent in existence. There is no need of knowledge, nor is there any operation of knowledge. Being is self-evident to itself. It does not need to look at itself in order to know itself or learn that it is. Thank you. Explanation. சார் படிக்கிட்டீங்களா? படிங்க மேடம். In the supreme timeless status, consciousness is not a separate reality. It is purely the self-awareness inherent in existence. There is no need of knowledge, nor is there any operation of knowledge. Being, that is divine, is self-evident to itself. It does not need to look at itself in order to know itself. Thank you, sir. இப்போ இந்த ப்ராசஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ப்ராசஸ் ஆஃப் நாலேஜ்னா நாம் ஒன்றை அறிந்து கொள்வது. எப்படி நாலேஜ், நாலேஜ் அப்படிங்கிறது ஒன்று, நவுன், நாலேஜ் அப்படிங்கிறது நவுன். ஆக்ட் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது அந்த நாலேஜ் எப்படி நம்ம உள்ள வாங்கிக்கிறோம், இதுதான் ஆக்ட் ஆஃப் நாலேஜ். இந்த ப்ராசஸ் ஆஃப் நாலேஜ் வந்து யாருக்கு தேவை அப்படின்னா, அந்த நாலேஜ் பத்தி நாலேஜ் இல்லாதவங்களுக்கு தான் அந்த ப்ராசஸ் ஆஃப் நாலேஜ் தேவை. என்கிட்ட வந்து ஒரு விஷயம் இல்லைங்கும் பொழுது அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், தெரிஞ்சுக்க முயற்சிக்கிறேன். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் நாலேஜ், த ஆக்ட் ஆஃப் நாலேஜ் வந்து ஒவ்வொருவரும் செய்து கொண்டே இருக்கின்றோம். ஏன்னா நாம் வந்து அறியாமையில் இருக்கின்றோம், செய்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் எல்லாமே அறிந்த ஒன்றுக்கு இந்த ப்ராசஸ் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறதே தேவையில்லை, அவசியமற்றது. ஏன்னா அதுக்குள்ளேயே எல்லாம் இருக்கு. தெர் இஸ் நத்திங் விச் இஸ் அவுட் சைடஸ் தட் இஸ் டு பி நோன். அத்தகைய நிலையில் இருப்பது தான் வந்து சுப்ரீம் டைம்லெஸ், அந்த எல்லாம் கடந்த நிலையில், காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில இருக்கக்கூடிய உணர்வு நிலை. அந்த பரம்பொருளுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்ச நிலையில இருக்கும். கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, அதனுடன் இரண்டரை கலந்து இருப்பது. அது வந்து தனியே இருக்கும் ஒரு அமைப்பாக இருப்பதில்லை. இட் இஸ் நாட் அ செப்பரேட் ரியாலிட்டி. அது எப்படி இருக்கின்றது? அந்த செல்ஃப் அவேர்னஸ், தன்னைத்தானே உணர்ந்த நிலையில அது தன்னுள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அதற்கு இருக்கின்றது. இங்க வந்து இந்த நாலேஜ் அப்படிங்கிற இயக்கத்திற்கு அவசியமே கிடையாது அந்த இடத்துல. நாலேஜ் அப்படிங்கிற, ஏன்னா அதுக்கு எதுவுமே, எது வேணாலும் அதுக்கு தெரியும், அதற்கு வெளியில எதுவுமே இல்லை. அதனால்தான் நாங்க வந்து இந்த ஆக்ட் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறதே கிடையாது. there is no operation of knowledge because it is contains everything in itself. being is self evident to itself அப்படிங்கிறார். இந்த பரம்பொருளுக்கு தன்னைத்தானே உணர்ந்திருக்கு. அது வந்து எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. அது தன்னைத்தானே பார்த்து கொண்டு அதன் மூலமாக தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமும் கிடையாது. இது வந்து பரம்பொருள், இந்த உச்சக்கட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த அந்த சுப்ரீம் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த காலத்தை கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பிற்கு இத்தகைய ஒரு அம்சத்தை அது உடையதாக இருக்கின்றது. இது பகவான் எதற்காக கூறுகின்றார் என்றால், இதனுடைய அடிப்படை அம்சம் எதுவாக இருக்கின்றது என்றால் இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி. இதனுடைய நீட்டிப்பாகத்தான் அந்த தன்மை வந்து எல்லா தளங்களுக்கும் பரவுகின்றது அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். எஸ் மேடம். சார், இது அந்த ப்ரீவியஸ் பேராஸ்க்கு வந்து கண்டினியூட்டி வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியல சார். ஏன் வந்து இப்போ வந்து சுப்ரீம் டைம்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸை பற்றி அவர் கொண்டு போகிறான்றது வந்து
சொன்னீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா திடீர்னு இன்னொரு இதுக்குள்ள போற மாதிரி இருக்குது அது. என்னன்னு என்னால நான் படிச்சு பார்க்குறேன், எனக்கு புரிய மாட்டேன்றது அது. அதே மாதிரி இந்த சென்டென்ஸ் நீங்க ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணினது தான், பட் அதை நான் திருப்பி படிச்சு பார்க்கும்பொழுது எனக்கு புரிய மாட்டேன்றது அது. But consciousness can exist where there are no overt operations, no signs of revealing it, even where it is withdrawn from objects and absorbed in pure existence or involved in the appearance of non-existence. அப்படின்றது வந்து அதுவும் புரியல எனக்கு. சாரி, நான் வந்து கவனமா கேட்கலையா என்னன்னு தெரியல, இல்லை எனக்கு அது புரியல. இட் இஸ் ஓகே, இன்ட்ரின்சிக். வெல் ஐ வில் எக்ஸ்பிளைன், நோ ப்ராப்ளம். அதாவது இது எத்தனை தடவை வேணாலும், ஏன்னா இது வந்து ரொம்ப இந்த எஸ்பெஷலி இந்த பேராகிராஃப் 23 and 24 வந்து கொஞ்சம் ஆழமான கருத்துக்களை உடையது. அதை நம்ம திருப்பி திருப்பி தெரிஞ்சுக்கலாம், அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. அதுல எதுக்காக இந்த சுப்ரீம் டைம்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸுக்கு போறாரு? சுப்ரீம் டைம்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சச்சிதானந்தா ஸ்டேட் இல்லையா? அது தெரியும் நம்மளுக்கு. 3 நிலைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 3 நிலைகள் வந்து ஒரு பேசிக் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அந்த டிவைன் வந்து 3 லெவல்ல இருக்கின்றது. இண்டிவிஜுவலாக இருக்கின்றது, எண்ணுள்ளே இருக்கின்றது, அப்புறம் பிரபஞ்சம் தழுவிய நிலையில் இருக்கின்றது, காஸ்மிக் லெவல்ல இருக்கின்றது, அப்புறம் எல்லாம் கடந்த நிலையில, காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில இருக்கின்றது, காலத்தையும் இடத்திற்கும் கடந்த நிலையில டைம்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கின்றது. எல்லாமே ஒரே டிவைன் தான். அந்த எல்லாமே ஒரே டிவைன்ல எல்லாம் உச்சக்கட்ட நிலையில நம்ம என்ன அந்த நிலையினுடைய ஆதி நிலையை எவ்வாறு வர்ணிக்கின்றார் பகவான் என்றார்? சச்சித் ஆனந்தா, எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ், அங்க பிளிஸ், எல்லாம் இது 3மே வந்து இரண்டரை கலந்த ஒரு அமைப்பு தான் அந்த நிலை. அதைத்தான் சுப்ரீம் டைம்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறாரு. ஏன் இந்த நிலைக்கு பகவான் போறாரு அப்படின்னா, இதோட ப்ரீவியஸா நம்ம எந்த நிலையில அந்த நாலேஜ், ஏன்னா எல்லாமே வந்து நாலேஜை பொறுத்து இருக்கு. நாலேஜ் வந்து எங்க பியூர் நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய இந்த சாப்டர்னுடைய நோக்கம் என்னன்னா, எந்த லெவல்ல நமக்கு பியூர் நாலேஜ் கிடைக்கும். பியூர் நாலேஜ் அப்படிங்கிறது நாலேஜ் பை ஐடென்டிட்டி. அந்த கிரடேஷன்ல த ஃபர்ஸ்ட் கிரடேஷன் நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது தான் பியூர் நாலேஜ். அது எந்த நிலையில அவைலபிளா இருக்கு, அதுதான் நம்முடைய நோக்கம். அதுல ஒவ்வொரு லெவல்ல பார்த்தோம். சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ், சப்லிமினல், அப்புறம் காஸ்மிக் கான்சியஸ்னஸ் ஃபுல்லா பார்த்துட்டோம், தரவா பார்த்தோம். காஸ்மிக் கான்சியஸ்னஸ்ல நமக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ் எப்படி இருக்கு அப்படின்னா, டைரக்டா இருக்கு, நேரடியாகத்தான் இருக்கின்றது. ஆனா அந்த நாலேஜும் வந்து கம்ப்ளீட்டா இல்லை அப்படிங்கிறார். இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் நாலேஜ் அப்படிங்கிறார் பகவான். என்ன காரணம்னா, கம்ப்ளீட் நாலேஜ் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னா, ஒன்லி பை நாலேஜ் பை ஐடென்டிட்டி. ஒரு பொருளை, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருள் வந்து என்கிட்ட இருக்கு, நெருக்கமாக அந்த பொருள் என்னிடம் இருக்கின்றது, அது குறித்த நாலேஜ் இருக்கிறது அப்படின்னா அது டைரக்ட் கான்டாக்ட். அந்த பொருளே நானாக இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து அந்த பொருளை பற்றிய நாலேஜ் வந்து ரொம்ப தரவா இருக்கும். இந்த பொருளே நானாக இருப்பது தான் வந்து நாலேஜ் பை ஐடென்டிட்டி. அது வந்து இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் இதற்கு முந்தைய நம்ம பார்த்ததுல அது இல்லை, அவைலபிளா இல்லை. அது எங்க அவைலபிளா இருக்கு அப்படின்னா, அதையும் கடந்த நிலையில தான் இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. அதுதான் சுப்ரீம் டைம்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அதுக்கு தான் அங்க போறாரு. அது போறதுக்கு முன்னாடி அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு எல்லாம். கான்சியஸ்னஸ்னா என்ன, ஏன் பகவான் அதை பத்தி சொல்றாரு அப்படின்னா, அந்த சுப்ரீம் லெவல்ல எப்படி இருக்கு, இன்ஆக்டிவா இருக்குது, அது வந்து செயல்படாம நிலையில இருக்கின்றது. ஏன்னா சுப்ரீம் லெவல்ல எப்படி காண்கின்றோம் அந்த பாது, இட் இஸ் டைம்லெஸ், காலத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில இருக்கின்றது. இட் இஸ் இன்ஆக்டிவாக இருக்கின்றது, எதிலையும் ஈடுபடாமல் இருக்கின்றது. அந்த நிலையிலும் கான்சியஸ்னஸ் இருக்கின்றதா என்றால் இருக்கின்றது. அதுக்கு தான் பகவான் சொல்றாரு, கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி கிடையாது. நம்ம வந்து வெறும் மென்டலா ஒருத்தரை வந்து ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் மைண்ட் அதை மாத்திரம் வச்சுட்டு கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம். அவருடைய புலன்களுடைய செயல்பாடுகளை வைத்துக்கொண்டு கான்சியஸா இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்றோம். ஆனா அப்படி கிடையாது. எங்கெங்கெல்லாம் கான்சியஸ்னஸே இல்லை அப்படிங்கிற நம்ம நிலையில இருக்கின்றதோ அதற்குள்ளேயும் கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறார். இந்த பிரபஞ்சத்துல கான்சியஸ்னஸ் இல்லாத இடமே கிடையாது அப்படிங்கிறார். அதுதான் சிம்பிள்.
இந்த பிரபஞ்சத்துல கான்சியஸ்னஸ் அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னீங்க, அது புரிஞ்சுது. ஆமா ஆமா, அதனாலதான் அங்க வந்து இங்க என்ன சொல்றாரு, இங்க எங்கெல்லாம் வந்து இட் இஸ் இன்ட்ரின்சிக் நாட் அபாலிஷ்ட் இன்ஆக்ஷன் பை இனர்ட் அப்சார்ப்ஷன், அதை சொல்றாரு. நீங்க கேட்டது வந்து ஏன் இது போறாருங்கிறதுக்கு காரணம் அதுதான் காரணம். இந்த சுப்ரீம் டைம்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ் பத்தி இப்ப ஒரு பகவான் வந்து அந்த நிலையில எப்படி நாலேஜ் எப்படி இருக்கு, அங்க வந்து அந்த நாலேஜ் வந்து செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸா இருக்கு அப்படிங்கிற ஒரு தன்மையை தான் இங்க பகவான் வந்து எலாபரேட்டா ஒரு விளக்குகின்றார். இந்த இந்த நீங்க சொன்ன மாதிரி இங்க எது கேட்டீங்கன்னா, அந்த நாலேஜ் எங்க வந்து நாலேஜ் இல்லாதது போல இருக்கோ அங்கேயும் நாலேஜ் இருக்கு, கான்சியஸ்னஸ் இருக்குங்கிறது கேட்டீங்க இல்லையா, ஒரு இது கேட்டீங்க இல்லையா, அது வந்து அது பார்க்கறேன் ஒரு நிமிஷம். இட் இஸ் இன்ட்ரின்சிக் இன் பீயிங் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட், நாட் இன்ட்ரின்சிக்னா என்ன அர்த்தம், எல்லாத்துக்கும் உள்ளேயும் அதுல இருக்கு. செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ்னா வெளியில இருந்து வரல, அதுக்குள்ளேயே இருக்கு. நாட் அபாலிஷ்ட் பை குவிசன்ஸ். குவிசன்ஸ்னா இன்ஆக்ஷன். அது வந்து அந்த கல்லு போல இருக்கும், எந்த விதமான ஆக்டிவிட்டி இல்லாதது போல இருக்கும், இருந்தாலும் அதுக்குள்ள கான்சியஸ்னஸ் இருக்கு. இன்ஆக்ஷன்னா அதே அர்த்தம் தான். குவிசன்ஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா அந்த ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் குவாட்டிடியூட்ல இருக்கிறது இன்ஆக்ஷன். அப்புறம் பை வெயிலிங் ஆர் கவரிங், அது வெளியில பார்த்தோம் அப்படின்னா தெரியவே தெரியாது, கம்ப்ளீட்டா மறைத்திருந்தாலும் அதுக்குள்ள கான்சியஸ்னஸ் இருக்கு. பை இனர்ட் அப்சார்ப்ஷன் ஆர் இன்வல்யூஷன். இந்த இனர்ட் அப்சார்ப்ஷன் இன்வல்யூஷன் அப்படிங்கிறது தான் கம்ப்ளீட் இன்கான்சியன்ட் ஸ்டேட். அந்த கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டா உள்ள அப்சார்ப்டு ஸ்டேட்ல தான் இருக்குது. இன்வல்யூஷன்னாலும் இரக்கம் கொண்டுள்ள நிலை, உள்ள அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே நிலையில இருக்கு, வெளியில சுத்தமா தெரியவே தெரியாது, அந்த நிலையில அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறாரு. மதர் சொல்லி இருக்கிற மாதிரி இன்கான்ஷியன்ட்டுக்குள்ள டீப்பா போக 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 யூ வில் ஃபைண்ட் அவுட் கான்சியஸ்னஸ். சூப்பர் கான்ஷியன்ட்டையும் இங்க பார்க்க முடியும். மதர் அந்த அங்க ஒளிர்கின்ற ஒரு இதை பார்த்தேன்னு சொல்லி 1958 மெசேஜுக்கு முன்னால அவங்க மதருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதை கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது அஜெண்டாலையும் வந்திருக்கு, நம்ம இதுலயும் இந்த கலெக்டட் வால்யூம்ஸ்லயும் மதர் சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த மெசேஜ் வந்ததுன்றதுக்கு சொல்றாங்க அதை. புரியுது. இப்ப இந்த இடத்துல இந்த பேராகிராஃப்ல இருந்து சொல்றது வந்து நாலேஜ் பை ஐடென்டிட்டிக்கு முன்னால இருக்கிறத வந்து அவர் வந்து எங்க இருக்குன்றத வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணின்னு போறார் இல்லையா. அதான் நாலேஜ் பை ஐடென்டிட்டி எந்த நிலையில இருக்கு அப்படின்னா அந்த சுப்ரீம் லெவல்ல தான் இருக்கு, அது எப்படி இருக்குங்கறத எக்ஸ்பிளைன் பண்றாரு. புரியுது சார், இப்ப புரிஞ்சது சார். நாலேஜ் பை ஐடென்டிட்டி எங்க அந்த சுப்ரீம்ல இருக்குது அதை பத்தி இப்ப எக்ஸ்பிளனேஷன் அத பத்தி சொல்றாரு. எப்படி அது சுயம்புவா இருக்கு, எல்லாமே அறிந்த நிலையில தன்னைத்தானே முழுவதுமாக அறிந்த வண்ணம் இருக்கின்றது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப புரிஞ்சது சார். இது நமக்கு தெரிந்த கருத்துக்கள் தான். பகவான் வந்து ரொம்ப எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு, அவ்வளவுதான். பிகாஸ் ஈவன் கடினமான மொழி தான், இல்லைன்னு சொல்ல முடியல. பட் இருந்தாலும் ஹியூமன் லெவலுக்கு இறங்கி வந்து சொல்லணும் பொழுது ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸை ஹியூமன் லெவலுக்கு இறங்கி வந்து சொல்றதுங்கிறது போகும்பொழுது இந்த மொழியை வந்து கடினமான மொழியோடைய பிரயோகத்தை தவிர்க்க முடியாது. அதுதான், வேற வழி கிடையாது. அது இல்ல நமக்கு எவ்வளவு சொன்னாலும் வந்து புரியலன்றதுனால தான் பகவான் வந்து எல்லா இடத்துலயும் எல்லா கருத்தையும் திருப்பி திருப்பி சொல்லிண்டே போய் ரெப்பிட்டேட்டிவ் லைஃப் டிவைன்ல அதான் ஒரு பெரிய பியூட்டி. இன்ஃபேக்ட் அதுதான் பியூட்டி சொல்லலாம் நம்ம. ஏன்னா ஹீ நோஸ் த ஹியூமன் நேச்சரை பத்தி தெரிஞ்சனால்தான் அவர் நிறைய கருத்துக்கள் வந்து ரிப்பீட்டேட்டிவா வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ சார், வெரி கிளியர் நவ். தேங்க்யூ. அதே போல நீங்க போன செஷன்ல கேட்டீங்க, அந்த அதுக்கு நீங்களே வந்து சொன்னீங்க அப்படிங்கறத, அது அந்த எப்படி வந்து அந்த கடைசி காஸ்மிக் 3 லைன்ல வந்து கேண்டோ 7ல வருது. பார்க்கணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள வசந்தாவே பார்த்து சொல்லிட்டாங்க. அத நீங்க அனுப்பிச்சீங்க, அத நானும் பார்த்தேன் நான் லைவ் டிவைன் இதுலயும் ஷேர் பண்ணிருக்கேன். சூப்பர் கான்ஷியன்ட் ஏர்ல அவ போறா அப்படின்னு சொல்லி சூப்பர் கான்ஷியன்ட் தான் நேட்டிவ் ஏர் அப்படின்னு சொல்ற மாதிரி வருது அதுல. அதனால அந்த இதுவும் நீங்க கேட்டதுக்கு பதில் போனதுலயே நீங்க தான் அனுப்பிச்சிருந்தீங்க, அது நான் பார்த்தேன். அதை நான் ஷேர் பண்ணிட்டேன் லைவ் டிவைன்ல. தேங்க்யூ சார். அடுத்தது போகலாம். படிக்குமா சார்? எஸ், இது இந்த எக்ஸ்பிளனேஷன் படிக்கணும் இல்லையா?
இல்ல ஆமா ஒரு சார். டெக்ஸ்ட் படிக்கணும்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட் படிக்கணும் நீங்க. டெக்ஸ்ட் படிக்கணும். டெக்ஸ்டே படிக்கணும். படிக்கலாமா? எஸ் சார். But if this is evidently true of pure existence, it is also true of the primal all existence. For just as spiritual self-existence is intrinsically aware of its self, so it is intrinsically aware of all that is in its being. This is not by an act of knowledge formulated in a self-regard, a self-observation, but by the same inherent awareness. It is intrinsically all conscious of all that is by the very fact that all is itself. தேங்க்யூ. எக்ஸ்பிளனேஷன் படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். The supreme existence is not only a pure existence but also the primal all existence, because it contains all existences and is contained in all existence. Therefore, it is intrinsically aware of all that is in its being. This knowledge is not based upon a self-regard or a self-observation, but it is by inherent self-awareness. By the very fact that all is itself, it is intrinsically all conscious of all that is. Thank you, sir. தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி இந்த ஒரு உபனிஷத்துக்கு ஈஷா உபனிஷத்தினுடைய அந்த வர்ஸ் வந்து அதுதான் பேசிஸ். இந்த பேராகிராஃபினுடைய பேசிஸா, அதாவது ஆல் திங்ஸ் இன் த செல்ஃப், எல்லாமே அந்த செல்ஃப்ல தான் இருக்கு. த செல்ஃப் இன் ஆல் திங்ஸ், அனைத்தினுள்ளும் அந்த செல்ஃப் இருக்கு. த செல்ஃப் ஆஸ் ஆல் திங்ஸ், அந்த செல்ஃப் தான் அனைத்துமாக இருக்கின்றது. இது வந்து இந்த பேசிக் உபனிஷத்திக் ஃபார்முலா. இந்த பேசிஸ்ல இதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா புரியும். அதைத்தான் பகவான் இங்க பின்னால பேராகிராஃப்ல இதை உபனிஷத்தை தான் பகவான் ரெஃபர் பண்றார். இங்க 1 minute. பகவான் இங்க பிரைமல் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார். இப்ப சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அதான் சச்சிதானந்தா ஸ்டேட், சுப்ரீம், அனைத்தையும் கடந்த நிலையில் இருப்பது. அதே போல அதுக்கு அனைத்தையும் கடந்த நிலையில் இருப்பதனால அது வந்து தனியே இருக்கின்றதா? அது வேறு. இந்த படைக்கப்பட்ட உலகம், அதில் உள்ள அதிலிருந்து வெளிவந்த அந்த பிரபஞ்சம், அதில் உள்ள அமைப்புகள் வேறா அப்படின்னா நமக்கு நன்றாக தெரியும். அது ரெண்டும் வேற வேற இல்லைங்கிறதே தெரியும் இல்லையா? அதோடைய ஸ்டேட்டஸ் தான் வந்து மாறுபடுகின்றதை உடைய, எல்லாமே ஒன்றுதான். சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அனைத்தையும் கடந்த நிலையில் இருக்கின்றது. அதே சமயம் அது அனைத்துமாகவும் இருக்கின்றது, அனைத்தினுடைய மூலமாகவும் இருக்கின்றது. அதுதான் வந்து பிரைமல் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையினுடைய மீனிங். பிரைமல் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ், அந்த சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்து மாறுபட்டதே கிடையாது. இங்க இருக்கிற ஒன்றும் பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்து ஒன்று அதுல இருந்து மாறுபட்ட அமைப்போ எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பிரைமல் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ். இதைத்தான் பகவான் இங்க சொல்றார். என்ன கூறுகின்றார்? பட் இஃப் திஸ் இஸ் எவிடென்ட்லி ட்ரூ ஆஃப் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? அதற்கு வந்து தன்னைத்தானே உணர்ந்த வண்ணம் இருக்கின்றது. அது வந்து நாலேஜ் வந்து இன்ஹெரண்ட் இன் இட் செல்ஃப். அதற்கு வந்து வெளியிலேருந்து அந்த எந்த விஷயமும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. அங்க ஆக்ட் ஆஃப் நாலேஜே கிடையாது. அந்த நிலையில தான் அது பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனா அந்த பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் மாத்திரம்தான் அது இருக்குதா அப்படின்னா அது கிடையாது. அது ஆல் எக்ஸிஸ்டன்ஸாவும் இருக்குது.
இந்த பியூர் எக்ஸிஸ்டன்ஸுக்கு எது பொருந்துமோ அதே போல இந்த ஆல் எக்ஸிஸ்டன்ஸ், பிரைமல் ஆல், அனைத்துமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் அதற்கும் பொருந்தும் அப்படிங்கிறார். எப்படி வந்து அந்த பரம்பொருள் பரம்பொருளுக்கு எல்லாமே அது அறிந்ததாகத்தான் இருக்கின்றது, இன்ட்ரின்சிக்லி அவேர் ஆஃப் செல்ஃப். அதுபோல அனைத்துமே அனைத்துமே அதுவாக இருப்பதனால் அனைத்து குறித்த ஞானமும் அதற்குள்ளேயே இருக்கின்றது. Just as spiritual self-existence is intrinsically aware of itself, so it is intrinsically aware of all that is in its being. எல்லாமே அதற்குள்ளே இருக்கின்றது. அதனால அது அனைத்து குறித்த அந்த நாலேஜும் அதற்குள்ளேயே இருக்கின்றது. அதற்கு வெளியில எதுவுமே கிடையாது. நாலேஜ் அப்படிங்கிறது அந்த சுப்ரீமை பொறுத்த வரைக்கும் வெளியிலே கிடையாது, எல்லாமே அதற்குள்ளேயே இருக்கின்றது. அங்க இந்த ஆக்ட் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறதே கிடையாது. ஆக்ட் ஆஃப் நாலேஜ் என்ன அர்த்தம்? ப்ராசஸ் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறதே கிடையாது. நாலேஜ் அப்படிங்கிறது தானாகவே இருப்பது. அங்க தன்னைத்தானே உற்று நோக்குதலோ, தன்னைத்தானே உற்று நோக்கி அதன் மூலமாக அறிவதோ அப்படிங்கிற அந்த ப்ராசஸே அங்க கிடையாது. அங்க எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, பகவான் என்ன கூறுகின்றார்? இன்ஹெரண்ட் அவேர்னஸ் அப்படிங்கிறார். தனக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு அவேர்னஸ். அவ்வாறுதான் நாலேஜ் என்பது சுப்ரீம் லெவல்ல இருக்கு அப்படிங்கிற. என்ன காரணம் அப்படின்னா எல்லாமே அதுதான். அதனால அந்த 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 நாலேஜ் இன்ட்ரின்சிக்கா இருக்கு. இன்ட்ரின்சிக்னா அதற்குள்ளேயே இருக்கின்றது. தன்னை குறித்து மாத்திரமல்ல, அனைத்து குறித்தும். ஏன்னா அனைத்தும் அதுவாகவே இருப்பதனால அனைத்து குறித்தும் அந்த நாலேஜ் இன்ட்ரின்சிக்கா இருக்கு அப்படிங்கிறார். இதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி. அதுதான் பகவான் விளக்குகின்றார். அடுத்தது போகலாம். எப்படி அப்புறம் ஃபைனலா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படி இந்த நிலையிலிருந்து செப்பரேட்டிவ் நாலேஜ் வந்தது அப்படிங்கிறதையும் பகவான் விளக்குகின்றார். இப்ப அடுத்தது போகலாம், நம்ம அடுத்த பேராகிராஃப் போகலாம். அதைத்தான் கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி செப்பரேட்டிவ் நாலேஜ் கரெக்டா அது எப்படி சொல்றாரு அவர். சொல்றாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். Thus, conscious of its timeless self-existence, the spirit, the being, is aware in the same way, intrinsically, absolutely, totally, without any need of a look or act of knowledge, because it is all of time existence and of all that is in time. This is the essential awareness by identity. If applied to cosmic existence, it would mean an essential, self-evident, automatic consciousness of universe by the spirit, because it is everything and everything is its being. Thank you. Explanation. Yes. Thus, conscious of its timeless self-existence, the spirit, the being, is aware of time existence and of all that is in time, intrinsically in the same way, without any knowledge, without any act of knowledge, because it is all. This is the essential awareness by identity. When this awareness is applied to the universe, it would mean an essential, self-evident, automatic consciousness of universe by the spirit, because it is everything and everything is its being. Thank you. Thank you. இப்போ again அந்த உபனிஷத்திக் ஃபார்முலா தான் நம்மளுக்கு பேசிஸ். The self is all. இந்த பிரபஞ்சம் வேறு, அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த சுப்ரீம் வேறு அப்படிங்கிறது கிடையாது. டைம்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ் வேற, காலத்திற்கு உட்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய டைம் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வேற அப்படிங்கிறது கிடையாது இல்லையா? ரெண்டுமே ஒண்ணுதான்.
எப்படி வந்து அந்த காலத்தை கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, டைம்லெஸ் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ், த ஸ்பிரிட், மெய்ப்பொருள் எப்படி தன்னைத்தானே உணர்ந்த நிலையில் இருக்கின்றதோ, இன்ட்ரின்சிக்கா, அப்சல்யூட்டா, டோட்டலா அந்த ப்ராசஸ் ஆஃப் நாலேஜ், அறிந்து கொள்ளும் இயக்கம் என்கின்ற இயக்கம் இல்லாமலேயே தன்னைத்தானே அறிந்த வண்ணம் இருக்கின்றதோ, அதே போல காலத்திற்கு உட்பட்ட அனைத்து அமைப்புகள் குறித்த அந்த நாலேஜும் அதே அம்சத்துடன் தான் இருக்கு அப்படிங்கிறார். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா அது டிவைன் அப்படிங்கிறது காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றது. அதுக்கு அடுத்த நிலையில காலத்திற்கு உட்பட்டும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் எப்படி அதோடைய நாலேஜ் என்பது இன்ட்ரின்சிக்கா தன்னைத்தானே அறிந்த வண்ணம், தன்னுடன் இரண்டர கலந்த வண்ணம் அந்த நாலேஜ் அப்படிங்கிறது இருக்குது. Conscious of its timeless existence, the spirit, the being is aware in the same way, intrinsically, absolutely, totally, without any need of a look or act of knowledge, because it is all of time existence. எதெல்லாம் காலத்திற்கு உட்பட்ட, நம்ம எல்லாம் இப்ப காலத்துக்கு உட்பட்ட அமைப்புகள் தான். ஆஃப் டைம் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் ஆஃப் ஆல் தட் இஸ் இன் டைம். அது குறித்த ஞானமும் அதற்கு எப்படி இருக்கு அப்படின்னா இன்ட்ரின்சிக்கா இருக்கு. அங்க வந்து அதை குறித்து அறிந்து, ஏன்னா எல்லாமே அதற்குள்ளே இருப்பதனால அது ஒன்றை உற்று பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ப்ராசஸ் ஆஃப் நாலேஜே கிடையாது. அந்த ஆக்ட் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறதே அந்த இடத்துல கிடையாது. இது வந்து பிரபஞ்ச குறித்து எப்படி அது இந்த அவேர்னஸ் இருக்கின்றது என்றால், இந்த ஆட்டோமேட்டிக்கா இருக்கு அப்படிங்கிறார். ஆட்டோமேட்டிக் கான்சியஸ்னஸ் ஆஃப் த யூனிவர்ஸ். பிரபஞ்சம் குறித்தும் அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறார். பகவான் என்ன கூறுகின்றார்? இஃப் அப்ளை டு காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ், it would mean an essential self-evident automatic consciousness of the universe by the spirit. ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்சம் குறித்தா, ஏன்னா பிரபஞ்சம் தான் அது. எப்படி தன்னை குறித்த அந்த ஞானம் இருக்கின்றதோ அது பிரபஞ்சம் வேறு, அது வேறு கிடையாது. பிரபஞ்சம் குறித்த உணர்வு நிலையும் அதற்கு அவ்வாறு தான் இருக்கின்றது அப்படிங்கிறார். என்ன காரணம்? இட் இஸ் எவ்ரிதிங். அதே போல அனைத்தும் அதன் உள்ளே இருக்கின்றது. இது வந்து நமக்கு லைஃப் டிவைன்ல மீண்டும் மீண்டும் நாம் பார்க்கக்கூடிய கருத்து தான். இது வந்து பேசிஸ். இந்த பேசிஸ்ல தான் வந்து அந்த சுப்ரீம் லெவல்ல நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது இருக்கு. அப்படின்னா என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், எப்ப அந்த சுப்ரீம் லெவல் ஆஃப் நாலேஜ் ஒருவருக்கு கிட்டும் அப்படின்னா, ஒன் பிகம்ஸ் ஒன் வித் ஆல். அந்த ஒன்னஸ் வரும்பொழுதுதான் இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது ஒருத்தருக்கு கிட்டும் அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்டா புரிஞ்சுக்கிட்டோம். ஏன் அப்படின்னா அந்த சுப்ரீம் டைம்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அந்த இடத்துல எந்த பேசிஸ்ல இந்த அம்சம்லாம் காணப்படுது அப்படின்னா ஒன்னஸ், சிம்பிள் ஒன்னஸ். அங்க வந்து அதிலிருந்து அதற்கு வெளியில அப்படிங்கிற இதுவே கிடையாது. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? மல்டிப்ளிசிட்டியில இருக்கிறோம். மல்டிப்ளிசிட்டியில இருக்கிறதுனால நமக்கு வந்து எல்லாமே நமக்கு வெளியில தான் இருக்கு. நம்ம எல்லாமே தனித்தனி அமைப்புகளாக இருக்கிறோம். இந்த நிலையில் இருக்கும் பொழுது நமக்கு வந்து இந்த நாலேஜ் வந்து இன்டைரக்டா கிடைக்கின்றது. ஈவன் காஸ்மிக் லெவல்ல நம்ம உயர்ந்தா கூட டைரக்டா தான் கிடைக்கின்றது. எப்பொழுது ஒருவருக்கு வந்து அந்த டைரக்ட் நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னா, till he attains a consciousness of oneness. இந்த ஒன்னஸ் வந்துருச்சு அப்படின்னா நேச்சுரலி எப்படி அந்த ஒன்னஸ் உடைய அந்த பரம்பொருளுக்கு இந்த தன்மை இருக்கின்றதோ அது நமக்கு கிட்டும். எகெயின் பகவான் வந்து தனிப்பட்ட மனிதன் என்பவன் அந்த பரம்பொருளில் இருந்து வேறு அல்ல அப்படிங்கிறத நமக்கு ஏற்கனவே விளக்கி உள்ளார். அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த டிரான்சென்டென்ட், பிரபஞ்சம், யூனிவர்ஸ், இண்டிவிஜுவல், இது எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிறத பகவான் ஏற்கனவே விளக்கி உள்ளார். ஸோ தி இண்டிவிஜுவல் ஒன்ஸ் ஹி அட்டைன்ஸ் அ நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ், தென் அவருடைய நாலேஜ் வந்து இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்கின்ற உச்சகட்ட ஞானத்தை ஒரு எட்ட முடியும். அது எப்ப முடியும்? மனிதனுக்கு சாத்தியமா என்றால் மனிதனுக்கு சாத்தியம். எப்பொழுது என்றால் மனிதன் வந்து மைண்ட்ல இருக்கிற வரைக்கும் அவனுடைய நாலேஜ் டிவிசிவா தான் இருக்கும். இந்த கெப்பாசிட்டி வந்து எப்படி அந்த பரம்பொருள் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி எந்த நிலைக்கு இருக்கின்றது என்றால் சூப்பர் மைண்டுக்கு இருக்கின்றது. ஒன்ஸ் மேன் அட்டைன்ஸ் அ சூப்பர் மைண்ட், இந்த குவாலிட்டிஸை அப்படியே ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். தென் ஹி கேன் அட்டைன் த நாலேஜ் ஆஃப்
ஐடென்டிட்டி. நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்கின்ற ஒரு அம்சத்தை ஒரு தனி மனிதன் பெறக்கூடும். அதுதான் இதோடைய எசன்ஸ். எஸ் மேடம். நான் இப்போ ஒரு உதாரணம் எனக்கு மனசுல வந்தது. இது எக்ஸாக்டா இதுக்கு அப்படியே பொருந்துறதுன்னு சொல்ல முடியாது. இது நம்ம லௌகீக லெவல்ல நான் வந்து திங்க் பண்ணி வந்தது. இப்போ ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு, அவருக்கு நிலபலன்கள் இருக்கு, வேற சொத்துக்கள் இருக்கு, வேற பணம் எங்கெல்லாம் வச்சிருக்காரு, அவர் வீடு இருக்கு, வீட்டுல மனுஷன் இருக்க, இப்படி பலவிதமான இதுக்கும் வந்து அவர் எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருக்கும் பொழுது அவர் வந்து முழுமையா அதை வந்து தெரிஞ்சு வச்சிருக்கார். நிலம் எங்க இருக்குன்றதெல்லாம் தெரியும், சொத்துக்கள் எங்க இருக்கு, வீடு அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். அதே மாதிரி இங்க அந்த பரம்பொருள் வந்து எல்லாத்தையும் அவன் படைச்சிருக்கிறதுனால அவனால எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்க முடியுன்றது. இதை நான் ரொம்ப லோ இதுல வந்து கம்பேர் பண்ணி பார்த்து இப்படி இருக்கலாம்னு சொல்லி நான் இது பண்ணினேன். இதை வந்து ஏத்துக்கலாம், ஏத்துக்காதிக்கும் இருக்கலாம். எனக்கு புரிய கரெக்ட், எக்ஸாக்டா. நீங்க சொன்ன அந்த நீங்க சொன்ன ஒரு ஒப்புமை நல்ல ஒப்பீடு தான். அது புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கு. நீங்க சொன்னது கரெக்ட் தான். தேங்க்யூ சார். paragraph 24 போலாம். Paragraph 24. But there is another status of spiritual awareness which seems to us to be a development from this state and power of pure self-consciousness, perhaps even a first departure, but is in fact normal and intimate to it. For the awareness by identity is always the very stuff of all the spirit's self-knowledge, but it admits within itself, without changing or modifying its own eternal nature, a subordinate and simultaneous awareness by inclusion and by indwelling. Thank you. Explanation. Yes. We have seen that in the supreme timeless status, consciousness is not a separate reality. It is purely the self-awareness inherent in existence. We have also seen that the being is aware of time existence and of all that is in time intrinsically. There is another status of spiritual awareness which seems to be a development from this state and power of pure consciousness. It is even a first departure, but is not normal, intimate to it. Awareness by identity is always the very stuff of all the spirit's self-knowledge, but it admits within itself a subordinate and simultaneous awareness by inclusion and by indwelling without changing its own eternal nature. Thank you, sir. ஓகே, இத போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம நினைவு கூறலாம். கிரியேஷன் எப்படி உருவாச்சு, எப்படி வந்து படைப்பு உருவாகியது அப்படிங்கிறத, ஒன்னஸ்லேருந்து எப்படி மல்டிப்ளிசிட்டி உருவாகியது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம பின்னோக்கி பார்க்கலாம். அது அந்த கான்செப்டை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இதை நமக்கு எளிதாக புரிந்து கொள்ள முடியும். எப்படி இந்த கிரியேஷன், பிரபஞ்சம் உருவாகியது, தனிப்பட்ட அமைப்புகள் உருவாகியன, ஒன்னஸ்லேருந்து மல்டிப்ளிசிட்டி எப்படி, டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் தான். ஒன் அப்படிங்கிறது டிவைன் தான், மல்டிப்ளிசிட்டிங்கிறது டிவைன் தான். அது எப்படி ஒன்னா இருக்கக்கூடியது மல்டிப்ளிசிட்டி ஆச்சு அப்படிங்கிறத பகவான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா விளக்கியுள்ளார். எங்க என்றால் எது கிரியேட், எது வந்து சிருஷ்டியை உருவாக்குகின்றது. பரம்பொருள் இருந்தாலும் பரம்பொருள் வந்து சூப்பர் மைண்ட் என்கின்ற ஒரு இடைப்பட்ட அமைப்பின் மூலமாகத்தான் சிருஷ்டியை உருவாக்குகின்றது. ஸோ சூப்பர் மைண்ட் இஸ் அ கிரியேட்டர். இந்த சூப்பர் மைண்டினுடைய 3 நிலைகள் பத்தி நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று அதனுடைய ஆதி நிலை. ஒரு புறம் 3 நிலைகளிலையும் அது இருக்கின்றது. ஒரு நிலை வந்து இட் இஸ் ஐடென்டிஃபைட் ஒன் வித் சச்சிதானந்தா, ஸ்டேட் ஆஃப் யூனிட்டில அங்க இருக்கு. இப்ப நம்ம பார்த்த மாதிரி எல்லாமே அந்த யூனிட்டரி ஸ்டேட்டஸ்ல இருக்கு.
அதுல வந்து அது வேற எதுவுமே கிடையாது தவிர, இது வந்து ஃபர்ஸ்ட் பாய்ஸ் ஆஃப் சூப்பர் மைண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். ட்ரிபிள் ஸ்டேட்டஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் அது. இரண்டாவது ஸ்டேட்டஸ் எப்படி அப்படின்னா, ஏன்னா சிருஷ்டி உருவாகணும் அப்படின்னா வெறும் ஒன்னஸா இருந்தா பத்தாது இல்லையா? இட் ஹேஸ் டு கிரியேட் மல்டிப்ளிசிட்டி. அது இரண்டாவது நிலையாக என்ன செய்கின்றது, தனக்குள்ளேயே பல்வேறு தனிப்பட்ட அமைப்புகளை தனக்குள்ளேயே அது உருவாக்குகின்றது. தனக்குள்ளேயே உருவாக்குகிறதுன்னா தன்னுடைய அந்த சப்ஸ்டன்ஸ் ஒண்ணுதான், எசென்ஷியல் சப்ஸ்டன்ஸ் வந்து மாறுபடாது. அதுலேயே அது வந்து மாறுபாடுகளை தனக்குள்ளேயே உருவாக்குகின்றது. இது இரண்டாவது ஸ்டேட்டஸ். இந்த இரண்டாவது ஸ்டேட்டஸ்ல சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது கிடையாது. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஒன்னாதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ்ல வெறும் சப்ஜெக்ட் தான். இரண்டாவதுல சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு அங்க இரண்டரை கலந்த நிலையில இருக்கின்றது. இது செகண்ட் ஸ்டேட்டஸ். மூன்றாவது ஸ்டேட்டஸ்ல எதை அது தனக்குள்ளேயே உருவாக்கியதோ அதை வெளியில் கொண்டு வருகின்றது. வெளியில் கொண்டு வந்து அப்ஜெக்டிவாக பார்க்கின்றது. முதல் நிலையை நம்ம என்ன சொன்னோம்? முதல் நிலையை காம்ப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொன்னோம். இரண்டாவது மூன்றாவது நிலைகளை வந்து அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ். அப்ரிஹெண்டிங் என்றால் தனக்கு முன்னே வைத்து ஒன்றை பார்ப்பது. அந்த உணர்வு நிலை தனக்கு முன்னே வைத்து ஒன்றை பார்ப்பது. இதுல என்ன அடிப்படை உண்மை என்னவென்றால், அந்த ஒன்னஸ் இப்ப என்னவா ஆகிவிட்டது? மல்டிப்ளிசிட்டியா மாறிடுச்சு. அப்படின்னா அந்த ஒன்னஸ் வந்து அழிந்து விட்டதா என்றால் இல்லை. எது உண்மை என்றால், the oneness is never lost at any stage. இதுதான் உண்மை. ஒன்னஸ் தான் மல்டிப்ளிசிட்டியா இருக்கு. இதுதான் படைப்பினுடைய ரகசியம் அப்படின்னு பகவான் வந்து லைஃப் டிவைன்ல நம்ம பார்த்துருக்கோம். இதே பிரின்சிபிள் தான் இங்க பகவான் வந்து அந்த நாலேஜ் டெவலப் ஆகிறதையும் சொல்றார். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ்ல சுயம்புவாக தன்னைத்தானே உணர்ந்த நிலையில் தனக்குள்ளேயே எல்லாத்தையும் அனைத்தையும் உள்ளடக்கிய நிலையில இருப்பதனால அங்க நாலேஜ் என்பது தன்னை இன்ட்ரின்சிக்காக இருக்கின்றது. இது ஒரு ஸ்டேட்டஸ். இன்னொரு ஸ்டேட்டஸ் சொல்றார். there is another state of spiritual awareness அப்படிங்கிறார். அது வந்து அந்த முதல் நிலையிலிருந்து தோன்றக்கூடிய ஒரு வளர்ச்சி, டெவலப்மெண்ட் ஃப்ரம் தி ஸ்டேட். அதுவும் அந்த பியூர் கான்சியஸ்னஸ் அதனுடைய ஒரு சக்தியினுடைய வெளிப்பாடு தான். இதைத்தான் பகவான் ஃபர்ஸ்ட் டிபார்ச்சர் அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் ஏன்னா இறுதியாக பார்க்கும்பொழுது கம்ப்ளீட் செப்பரேட்னஸ் வந்துருது. அதற்கு முந்தைய நிலை அப்படிங்கிறார் ஃபர்ஸ்ட் டிபார்ச்சர் அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் டிபார்ச்சர் அப்படிங்கிறது நார்மல் அப்படிங்கிறார், இன்டிமேட் டு இட். அது வந்து அதிலிருந்து புறம்பானது கிடையாது. இது எல்லாமே அதனுடைய அம்சங்கள் தான். ஏன் பகவான் அப்படி சொல்றார் அப்படின்னா, இந்த நிலையிலும் கூட இந்த அவேர்னஸ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது இரண்டரை கலந்த நிலையில் தான் கொண்டுள்ள அந்த அவேர்னஸ் என்பது, அந்த உணர்வு நிலை என்பது அதுதான் அடிப்படை அம்சமாக இருக்கின்றது. அது மறைந்து விடுவதில்லை. Awareness by identity is always a very stuff of all spirit self knowledge. இருந்தாலும் என்ன செய்கின்றது? தனக்குள்ளேயே ஒன்றை அனுமதிக்கின்றது. ஒரு தனக்குள்ளேயே it admits within itself a subordinate and simultaneous awareness by inclusion and by indwelling. அதாவது ஒன்று எனக்குள்ளேயே என்னை குறித்த அந்த அவேர்னஸ் எனக்குள்ளே என்கிட்ட இருக்கிறத தவிர எனக்குள்ளே எல்லாமே இருக்கின்றது, நானே அனைத்துமாக இருக்கின்றேன். ஸோ அந்த ஒரு அவேர்னஸ். இதிலிருந்து அடுத்த நிலை என்னவாக மாறுகின்றது என்றால், எனக்குள்ளே எது இருக்கின்றதோ அது போல நான் அனைத்தினுள்ளும் நான் அனைத்தினுள்ளும் இருக்கின்றேன். இது குறித்த அந்த அவேர்னஸ் வந்து நான் என்னிலிருந்து இந்த அவேர்னஸ் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, இதை வந்து எனக்குள்ளேயே தான் இருக்குது, இருந்தாலும் அதை வந்து நான் தனியே பார்க்கின்றேன். அதுதான் வித்தியாசம். எனக்குள்ளதான் இருக்குது, ஆனா அதை தனியே நான் பார்க்கின்றேன், விலகி நின்று பார்க்கின்றேன். இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இங்க ஆரம்பிக்குது.
இருந்தாலும் என்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் வந்து மாறுவது கிடையாது. அதுல எந்த விதமான மாற்றமும் என்னுடைய இயற்கை இதுவும் மாறாம என்ன நடைபெறுகின்றது, எவைகளையெல்லாம் நான் என்னுள் கொள்கின்றேனோ, என்னுள் அடக்கிக் கொள்கின்றேனோ, அதே போல எவைகளுக்குள் எல்லாம் நான் இருக்கின்றேனோ, இது அவைகள் குறித்த அந்த அவேர்னஸ் வந்து நான் வந்து விலகி நின்று பார்க்கின்றேன். இந்த விலகி நின்று பார்த்தாலும் என்னுடைய அடிப்படை உணர்வு நிலை மாறுவது இல்லை. இதுதான் நாங்க அது. இப்போ இதுக்கு உதாரணம் சொல்லலாம். எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஓவியர் இருக்கின்றார், இல்லை ஒரு சிற்ப கலைஞர் இருக்கின்றார். அந்த ஓவியர் என்ன செய்கிறார், அவர் வந்து சும்மா இருக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா அவருக்குள்ள எந்த விதமான ஒரு கிரியேஷனும் இல்லாத நிலையில பிளாங்கா இருக்க ஒரு மைண்ட். அவர் மைண்ட் வந்து பிளாங்கா இருக்கு. இருந்தாலும் ஒரு படைப்பாளி என்ன செய்கின்றார், படைப்பதற்கு முன்னால எதை சிருஷ்டிக்க வேண்டுமோ அதை தனக்குள்ளேயே அவர் உருவாக்குகின்றார். எல்லா கிரியேட்டிவ் ஆர்டிஸ்டும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் வந்து தனக்குள்ளேயே தான் அதை உருவாக்குகின்றார்கள். அப்புறம் அதுக்கு வந்து தி எக்ஸ்பிரஸ், வெளியில வந்து அதுக்கு வந்து அதை வெளிப்படுத்துகின்றார்கள். ஒரு ஓவியர் அந்த ஓவியத்தை தனக்குள்ளேயே உருவாக்குகின்றார். இன்னும் வெளியில அவர் ஓவியத்தை சித்திரமாக தீட்டவில்லை. இருந்தாலும் அது என்ன ஓவியமோ இல்லை என்ன சிற்பமோ அது முதல்ல அவருக்குள்ளேயே தான் உருவாகின்றது. அப்படி இருக்கும் பொழுது அவர் வேறு, அந்த சிற்பம் வேறு என்கின்ற நிலை, அந்த நிலை ஏற்படுவதில்லை. ஓவியர் வேறு, அந்த ஓவியம் வேறு என்கின்ற நிலை அந்த நிலையில ஏற்படுவதில்லை. எப்பொழுது ஏற்படுகின்றது, அவர் வெளியில வந்து அதை உருவாக்கும் பொழுதுதான் அது மூன்றாவது நிலை ஏற்படுகின்றது. அதே போலதான் இந்த நிலையிலும் இந்த நாலேஜ் ஆஃப் அதர் திங்ஸ் வந்து தனக்குள்ளேயே இருக்கின்றது. இருந்தாலும் அதை விலகி நின்று பார்க்கக்கூடிய அந்த நிலை இரண்டாவது நிலையில ஒரு மாற்றமாக ஏற்படுகின்றது. பகவான் வந்து எப்படி அந்த நாலேஜ் பை ஒன்னஸ் அதிலிருந்து மெல்ல 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 அந்த படிப்படியான மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்பதை விளக்குகின்றார். அவ்வளவுதான். இங்க அடுத்தது போகலாம். இதுல எஸ் மேடம். இப்ப இந்த செகண்ட் ஸ்டேஜ் சொன்னீங்க இல்லையா, ஸ்டார்ட் ஆஃப் திங்கிங் மல்டிப்ளிசிட்டின்றது அந்த இதுக்கு வருது இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டுன்றத காணப்படுகின்றதா இல்ல ஒண்ணுதான் வந்து ரெண்டா இருக்கிற மாதிரி இது பண்ணு? எனக்கு அது கொஞ்சம் விளக்கினீங்கன்னா பரவாயில்ல. ஒன்னஸ் வந்து சுப்ரீம் இதுல வந்து ஒன்னா தான் இருக்கு. அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் வெளியில வர்றது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் மேனிஃபெஸ்டேஷன். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இது ஒன்னஸ்ல இருக்குது. அந்த இன்பிட்வீன் ஸ்டேஜில் வந்து இட் ஸ்டார்ட் ஆஃப் திங்கிங் கிரியேஷன். அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து அது தனக்குள்ளே எல்லாத்தையும் வச்சிருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து ரெண்டா தெரியுமா இல்லை வந்து ஒன்னா தான் இருக்குமா அந்த இடத்துல? ஒரு இதுக்குள்ள அது ரெண்டும் இருக்குமா? ஏன்னா நம்ம அங்கே இதுக்கு தெரியும், அது இன்வல்யூஷன் எவல்யூஷன் ரெண்டுமே ஒரு ரெண்டு மாங்காய் மாதிரி ஒரு ரவுண்டுக்குள்ள போட்டு நடுவில் ஒரு டாட் வச்சிருப்பாங்க. அதை அந்த மாதிரி வந்து ரெண்டா தெரியுமா இல்லை ஒரே இதுவாக தான் இருக்குமா? ஒரு பெரிய ரவுண்டா ஒண்ணு கற்பனை பண்ணி பாத்துங்க, ஒரு பெரிய சர்க்கிளா கற்பனை பண்ணி பாத்துங்க. அந்த சர்க்கிளுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் வந்து ஒண்ணுமே இல்ல, பிளாங்கா இருக்கு. அதுதான் வந்து ஒரு ஒன்னஸ். அப்புறம் அந்த சர்க்கிளுக்குள்ளேயே சின்ன சின்ன சர்க்கிள்ஸா உருவாகின்றது. சர்க்கிளுக்குள்ளேயே சின்ன சின்ன ரவுண்டா சர்க்கிள்ஸா உருவாகின்றது. அந்த இடத்துல மல்டிப்ளிசிட்டி வந்து உருவாகின்றது, இன்னும் வெளியில வரல. ஒன்னஸ்க்குள்ளேயே அந்த மல்டிப்ளிசிட்டி உருவாகின்றது. அடுத்த ஸ்டேஜ்ல அந்த பெரிய சர்க்கிள் இருக்கு, அதுக்கு வெளியில வந்து பழைய சின்ன சின்ன சர்க்கிள்ஸா வருது, மல்டிப்ளிசிட்டி வெளியே வருது. அவ்வளவுதான். ஆமா ஆமா. இல்லப்பா அந்த ஸ்டேஜ்ல நான் கேட்கல, இந்த சின்ன சின்ன சர்க்கிள்லாம் வந்து ஒரு பெரிய சர்க்கிள்குள்ள இருக்கிறது ரெண்டான நிலையா இல்ல ஒரே நிலையா? ஒரே நிலைதான் அது, ஒரே நிலை தான். இன்ஃபேக்ட் பகவான் என்ன சொல்றாரு, எல்லா நிலையிலும் ஒரே நிலை தான் அப்படிங்கிறாரு. அது வந்து வெளியில தான் நம்மளுக்கு இப்ப மல்டிப்ளிசிட்டி தெரியுதே ஒழிய ஒன்னஸ் தான் வந்து ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறாரு. ஒன்னஸ் இஸ் நெவர் லாஸ்ட் அப்படிங்கிறார். ஒன்னஸ் அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி அப்படிங்கிறார். வெளியில தான் பன்முகத்தன்மை தெரியுது. வெளியில தெரியறது மூணாவது நிலை. ரெண்டாவது நிலையில எது வெளியே தெரிய போகுதோ அது வந்து உள்ளேயே உருவாகின்றது, அது ரெண்டாவது நிலை. முதல் நிலையில எதுவுமே உருவாகாம அது ஏகமா இருக்கின்றது, அதுதான் அது. பட் ஒரே பொருள் தான் மூன்றாக காட்சி அளிக்கின்றது, ஒரே பொருள், அவ்வளவுதான் அது.
உருவாகுகின்ற நிலையிலும் அது ஒன்னா தான் இருக்கு. ஒன்னா தான் இருக்குது, அது ஒன்னா தான் ஒன்னா தான் இருக்குது, இருக்கு. சரி. ஒன்னா தான் அப்புறம் இருக்குது. இன்னொன்னு சுப்ரீம் இஸ் காம்ப்ரஹென்சிவ்னு சொன்னீங்க. அதர் ட்ரூன்றது அது வந்து அப்ரஹென்சிவ்னு சொன்னீங்க. அந்த அடுத்த ரெண்டு என்ன இந்த ஏன்னா ஒண்ணு மேனிஃபெஸ்டேஷன் தெரியுது, இன்னொன்னு கிரியேஷனா? கிரியேஷன் அண்ட் கிரியேஷன் மேனிஃபெஸ்டேஷன் தான் அப்ரிஹென்சிவ் ஆயிடுது. அதாவது அந்த அப்ரஹென்சிவ். ஓகே. கான்சியஸ்னஸ் உணர்வு நிலை வந்து முதல் ஆதி நிலையில எப்படி இருக்கு அப்படின்னா காம்ப்ரஹெண்டிங்கா இருக்கு. காம்ப்ரஹெண்டிங்னா அனைத்தையுமே அதுக்கு அனைத்தையுமே தன்னுள் அடக்கியதாக இருக்கின்றது. சரி. அதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நிலையில எல்லாமே வந்து காம்ப்ரஹெண்டிங்கா இருக்கு. ஓ, ஃபர்ஸ்ட் அண்ட் இரண்டாவது செகண்ட் நிலையில ரெண்டுமே. காம்ப்ரஹெண்டிங்கா இருந்தாலும் அதற்குள்ளேயே ஒன்றை வைத்து பார்க்கின்றது. மூன்றாவது நிலையில தான் அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது. தனக்கு வெளியில ஒன்றை வைத்து தான் பார்ப்பது. அதே பரம்பொருள் தனக்கு தன்னையே தன்னுடைய சப்ஸ்டன்ஸ்லயே ஏதோ ஒன்றை உருவாக்கி வெளியில் வைத்து பார்க்கின்றது. அவ்வளவுதான் அது. ஓகே சார். ஸோ கான்ஷியஸ்னஸ் அண்ட் அடுத்தது என்ன? கிரியேஷன் இல்லையா? ஆமா. கிரியேஷன். ஓகே ஓகே ஓகே. சிருஷ்டி எழுதிக்கிறேன் நான், அதுக்காகத்தான் கேட்கிறேன். பரவாயில்ல. அதான் சிருஷ்டி, அந்த சிருஷ்டி எப்படி உருவாகின்றது அப்படிங்கிறத பகவான் வந்து விளக்குகின்றார். சிருஷ்டி எப்படி இந்த மூன்று நிலைகளை உருவாகின்றது அப்படிங்கிறத அந்த அந்த உணர்வு நிலை தானே எல்லாத்துக்கும் அடிப்படை. அந்த கான்சியஸ்னஸ் தானே வந்து பேசிஸா இருக்கு. கான்சியஸ்னஸ் என்ன செய்கின்றது? தன்னுடைய சக்தியின் மூலமாக சிருஷ்டியை உருவாக்குகின்றது. கான்சியஸ்னஸ் வந்து ஏகமாக இருக்கும் பொழுது ஏகமாக இருக்கின்றது. அதே கான்சியஸ்னஸ் என்ன செய்கின்றது? தனக்குள்ளேயே எதை படைக்க வேண்டுமோ அதை தனக்குள்ளேயே சிருஷ்டிக்கின்றது. இது இரண்டாவது நிலை. மூன்றாவது, அதே கான்சியஸ்னஸ் வந்து எதை சிருஷ்டிக்க வேண்டுமோ அதை தனக்கு முன்னால் வைத்து பார்க்கின்றது. வெளிப்படுத்தி அது முன்னால் வைத்து பார்க்கின்றது. சிருஷ்டி வெளிப்படுகின்றது. பன்முகத்தன்மை இங்க காணப்படுகின்றது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எஸ் சார். எம்கேஆர் சார். இல்லை, நான் ஒன்றும் சொல்லலையே. ஓகே ஓகே. சாரி, உங்களுடைய மைக் ஏதாச்சும். தேங்க்யூ. எல்லாரும் என்ன மன்னிக்கணும், ரொம்ப ரொம்ப கேள்வி கேட்கிறேன்னு. நீங்க தயவு செஞ்சு இல்ல இது ரொம்ப நீங்க கேட்கறது வந்து எல்லாருக்கும் எல்லாரோடைய சார்பாகவும் நீங்க கேட்கறீங்கன்னு வச்சுங்க. அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா லைஃப் டிவைன் படிச்சு புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம். ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது அதை வந்து புரியாமையே மேல மேல தெரிஞ்சுன்னு போறதுல அர்த்தம் கரெக்ட். ரொம்ப கரெக்ட். இதுதான் கரெக்ட், சரியான அப்ரோச். தேங்க்யூ சார். அடுத்தது போகலாம் நம்ம. எஸ் மேடம். சார், இப்போ இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரிலேஷன்ஷிப் தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா சார்? அப்போ வந்து சப்ஜெக்ட் வந்து இப்ப தன்னிட்ட இருந்து வெளியில வரைச்சா ஆப்ஜெக்டா பாக்குறப்ப ஆப்ஜெக்ட்க்கு வந்து நான் சப்ஜெக்ட் கிட்டேன்னு வந்துருக்கேன்னு தெரியாத இருக்கிறனால தான் இக்னரன்ஸா? உள்ள இன்னும் இக்னரன்ஸ்குள்ள போகலையா நம்ம? நீங்க சொன்னது அதுதான். இப்ப ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம சப்ஜெக்ட் நம்ம சப்ஜெக்டோட ஒண்ணு அப்படிங்கறத தெரியாம இருக்குது. அதுதான் இக்னோரன்ஸ். அதுதான் இக்னோரன்ஸ் இல்லையா சார்? நம்மெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் தான். நம்ம வந்து நம்மளுடைய சப்ஜெக்ட் வந்து அந்த ஸ்பிரிட் இல்லையா? நம்ம அதோட ஒண்ணுன்னு தெரியாம நிலையில நம்மெல்லாம் இருக்கிறோம். That's why we are. அதுதான் ignorance அப்படிங்கறாரு. Ignorance. So that is the fall which சொல்றது. அப்ப அதுதான் fall. Yes. அப்ப we are in the basic most இதுல இருக்கிறோம், நம்ம டெப்த்ல இருக்கிறோம் இவல்யூஷன்ல. அப்புறமா மேல ஏறணும், அப்படி இப்படி மேல மேல அவித்யால இருக்கிறோம். அவித்யா தான் பகவான் என்ன சொல்றாரு? அவித்யா அப்படிங்கிறது ignorance அப்படினா ignorance of multiplicity. அப்பதான் நம்ம பிரிஞ்சு வந்தது நமக்கு தெரியாது. பட் அவரோட சோர்ஸ் அங்கதான் இருக்கு. நம்மளோட சோர்ஸ் அங்கதான் இருக்கு, பகவான் கிட்ட தான் இருக்கு. Since we are outside, we view ourselves as the object rather than the subject. அப்படிதானே சார்? Yes. You are absolutely right. Thank you sir. Thank you. அடுத்தது போகலாம் நம்ம. The being, the self-existent, sees all existences in its own existence. It contains them all and knows them as being of its being, consciousness of its consciousness, power of its power, bliss of its bliss.
It is at the same time necessarily the self in them and knows all in them by its pervadingly indwelling selfness. But still, all this awareness exists intrinsically, self evidently, automatically, without the need of any act, regard, or operation of knowledge. For knowledge here is not an act, but a state pure, perpetual, and inherent. Thank you. Thank you. Explanation. Shall I read? Yes, sir, please. The being contains all existences and knows them as being of its being, consciousness of its consciousness, power of its power, bliss of its bliss. It is at the same time the pervading, indwelling self of them. But this awareness exists intrinsically, self-evidently, without the need of any act or operation of knowledge. Because knowledge is perpetual and inherent here and not an act. Thank you. Thank you. இந்த சச்சித் ஆனந்தா நிலையில ஒரிஜினல் நிலையில பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 அம்சங்களையும் கொண்டதாக இருக்கின்றது. சச்சித் ஆனந்தா, எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ் அண்ட் பிளிஸ். அதே சமயம் அனைத்தையும் அது தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது. இட் கண்டைன்ஸ் எவ்ரிதிங். த பீயிங், சுப்ரீம் பீயிங் கண்டைன்ஸ் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ் இன் இட் செல்ஃப். அது அனைத்தையும் தன்னுள் கொண்டதால் இந்த எல்லா அம்சங்களுமாக அவைகளை உணர்கின்றது. உணர்வு நிலையுடன் இரண்டர கலந்த அம்சமாகவும், அந்த உணர்வு நிலையினுடைய சக்தி, சிட் சக்தி, பவர் ஆஃப் இட்ஸ் பவர், அந்த சக்தியினுடைய ஒரு அம்சமாகவும், ஆனந்தத்தினுடைய ஒரு அம்சமாகவும் தான் தன்னுள் கொண்டுள்ள அனைத்தையுமே அது அவ்வாறு தான் உணர்கின்றது. இந்த அவேர்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லா விஷயங்களும் வெளியில இருந்தாலும் எல்லாமே அதற்குள்ளதான் இருக்கு. வெளியில இருப்பது போல அதுக்கு தோற்றம் இருந்தாலும் எல்லாமே அதற்குள்ளதான் இருக்கு. அந்த சுப்ரீம் பீயிங் அதற்குள்ளதான் இருக்கு. நம்ம அதற்கு வெளியில எதுவுமே இருப்பதில்லை. அதனால அந்த அவேர்னஸ், இவைகள் குறித்த அவேர்னஸும் அதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இன்ட்ரின்சிக்கா இருக்கு. எந்த விதமான ஒரு புற சாதனமும் தன்னுடைய உதவியும் இன்றி, அது குறித்த ஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற எந்த விதமான முயற்சியும் இன்றி, தானாகவே அனைத்து குறித்த இந்த அம்சங்களையும் அது அறிந்த நிலையில் உள்ளது. திஸ் அவேர்னஸ் எக்ஸிஸ்ட் இன்ட்ரின்சிக்லி, செல்ஃப் எவிடென்ட்லி, விதவுட் த நீட் ஆஃப் எனி ஆக்ட் ஆர் ஆபரேஷன் ஆஃப் நாலேஜ். இந்த ஆக்ட் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறதே அங்க இல்லை. என்ன காரணம் என்றால், அங்க நாலேஜ், அந்த ஞானம் என்பது எப்பொழுதுமே இருப்பது, பெர்பெச்சுவலாக இருப்பது, அதன் கூடவே இருப்பது, இரண்டர கலந்து இருப்பது, இன்ஹெரண்டாக இருக்கின்றது. அது ஒரு பெற்றுக்கொள்ளப்படுவது அல்ல, ஒரு செயலின் மூலம் பெற்றுக்கொள்ளப்படுவது அல்ல. நாலேஜ் என்பது பெற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. பீயிங் தனியாக இருக்கும்பொழுதும் தன்னைத்தானே உணர்ந்த நிலையில் இருக்கின்றது. அனைத்தையும் தன்னுள் கொண்டதால் அனைத்து குறித்த அந்த நாலேஜும் அதற்கு இன்ட்ரின்சிக்காக இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். At the base of all spiritual knowledge is this consciousness of identity, and by identity, which knows or is seemingly aware of all as itself. Translated into our way of consciousness, this becomes the triple knowledge thus formulated in the Upanishad. He who sees all existences in the self,
He who sees the self in all existences, he in whom the self has become all existences, inclusion, indwelling, and identity. But in the fundamental consciousness, this seeing is a spiritual self-sense, a seeing that is self-light of being, not a separative regard or a regard upon self-turning that self into object. Thank you, sir. Yes, explanation. Padikatuma, sir. Yes, madam. This consciousness of identity and by identity is at the base of all spiritual knowledge. This consciousness of identity knows or is simply aware of all as itself. This is the triple formula of the Isha Upanishad. All things in the self in all things. The self as all things. They denote inclusion, indwelling, and identity respectively. In the fundamental consciousness, this seeing is a spiritual self-sense. It is a seeing that is self-light of being. Here, there is no subject-object relation between the self that sees and the self that is seen. This implies that there is no seeing of other self by the self. No self is separate from the other. It is like seeing a light within. Thank you, sir. Thank you. எல்லா விதமான ஆன்மீக ஞானத்திற்கும் எது அடிப்படையாக இருக்கின்றது என்றால் the consciousness of identity and by identity. இதுதான் எல்லா விதமான ஆன்மீக ஞானத்திற்கும் அடிப்படையானது அப்படிங்கிறார். எது என்றால் கான்சியஸ்னஸ் ஆஃப் ஐடென்டிட்டி பை ஐடென்டிட்டி. கான்சியஸ்னஸ் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாமே எனக்குள்ளே இருக்கின்றது, அதனால எனக்கு அது அனைத்து குறித்த அந்த ஞானமும் என்னுள்ளேயே இருக்கின்றது. ஏன்னா எதுவுமே எனக்கு வெளியில இல்லை. இதுதான் கான்சியஸ்னஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. கான்சியஸ்னஸ் பை ஐடென்டிட்டினா எல்லாமே நானாகவே இருக்கின்றேன். அப்படி இருக்கும்பொழுது எனக்கு அது குறித்த ஞானமும் எனக்கு இயற்கையாகவே இருக்கின்றது. இதுதான் ஃபண்டமெண்டல் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். இது எப்போ ஒருவருக்கு கிட்டும் அப்படின்னா, எப்போ அவர் அந்த நாலேஜ் ஆஃப் செல்ஃப் அவர் முதல்ல அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஹி ரியலைசஸ் ஹிஸ் ஓன் செல்ஃப். அப்புறம் செகண்ட் ஸ்டேஜில் ஹி ரியலைசஸ் ஆல் ஆஸ் ஹிஸ் செல்ஃப் அண்ட் ஹிஸ் செல்ஃப் ஆஸ் ஆல். இது ஒருவருக்கு யோகிகளுக்கு கிட்டக்கூடிய ஒரு சித்தி. இந்த உபநிடத்தில் கூறக்கூடிய அந்த ட்ரிபிள் ஃபார்முலா, அதை ஒருவர் ஆன்மீக அனுபவமாக பெறும்பொழுது இத்தகைய ஞானம் அவருக்கு கிட்டுகின்றது. ஏன்னா எதுவுமே அவருக்கு வெளியில இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை அவர் அடைகின்றார். இதுதான் பேசிஸ் ஆஃப் ஆல் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அப்படிங்கிறார். ஆல் திங்ஸ் இன் த செல்ஃப், த செல்ஃப் இன் ஆல் திங்ஸ், த செல்ஃப் ஆஸ் ஆல் திங்ஸ். த செல்ஃப் ஆல் திங்ஸ் இன் த செல்ஃப் அப்படிங்கிறது எதை சுட்டி காட்டுகின்றது? எல்லாமே அதற்குள்ளே இருக்கின்றது. இன்க்ளூஷன். த செல்ஃப் இன் ஆல் திங்ஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, அனைத்து நுள்ளும் அது இருக்கின்றது. அதுதான் இன்வெல்லிங். அதே போல செல்ஃப் ஆஸ் ஆல் திங்ஸ் அப்படிங்கிறது ஐடென்டிட்டி. இந்த உண்மையின் அடிப்படையில் தான் இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது அமைகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எப்படி இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்பது அமைகின்றது என்றால், இந்த உண்மையின் அடிப்படையில் தான் நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்கின்ற அந்த உச்சக்கட்ட ஞானத்தை ஒருவர் அடைய முடியும் அப்படிங்கிறார். ஒருவர் உச்சக்கட்ட ஞானத்தை பியோர் நாலேஜ் எப்படி எட்டணும் அப்படிங்கன்னா, இந்த உண்மையின் அடிப்படையில் தான் ஒருவர் எட்ட முடியும் அப்படிங்கிறார். இதுதான் ஒரு ஃபண்டமெண்டல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார். இந்த ஃபண்டமெண்டல் கான்சியஸ்னஸ் எத்தகையது என்றால், அது தனக்குள்ளே இருந்து ஒரு
தோன்றும் ஒரு ஒளியாக இருப்பது, செல்ஃப் லைட் ஆஃப் பீயிங். அது வெளியிலிருந்து வரதில்லை, தனக்குள்ளேயே இருந்து தோன்றும் ஒரு சுயமாக தோன்றும் ஒரு ஒளியாக இருப்பது, செல்ஃப் லைட் ஆஃப் பீயிங். இங்க வந்து இந்த இது எல்லா விஷயங்களும் வந்து ஒன்று பார்ப்பதாகவும் மற்றொன்று பார்க்கப்படுவதாகவும் அந்த உறவில் இல்லை. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரிலேஷன்ஸே கிடையாது இங்க. ஒன்றை மற்றொன்று பார்ப்பது அப்படிங்கிற இதுவே கிடையாது. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா ஒன்றுதான் அனைத்துமாக இருப்பது. அதனால்தான் இந்த 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 நாலேஜ், இந்த ஞானம் ஒருவருக்கு கிட்டுகின்றது. அது எப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளியை நாமே பார்ப்பது போல. இதுதான் வந்து இந்த ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் நாலேஜ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எஸ் மேடம். இதைத்தான் வந்து பகவான் புக் 3ல கேண்டோ 3ல த ஹவுஸ் ஆஃப் தி ஸ்பிரிட் அண்ட் த நியூ கிரியேஷன்ஸ்ல வந்து சொல்லியிருப்பார் சார். அங்கே வந்து எ பிளிஸ், எ லைட், எ பவர், எ ஃப்ளேம் ஒயிட் லவ் caught all into a soul immense embrace. Existence found its truth on oneness's breast, and each became the self and space of all. The great world rhythms were heartbeats of one soul, capital S anga varudhu. To feel was a flame discovery of God. All mind was a single harp of many strings, all life a song of many meeting lives. For worlds were many, but the self was one. The seed was caged in the safety of the light. Apram, there were no contraries, no sundered parts. All by spiritual links were joined to all and bound indissolubly to the one. Each was unique, but took all lives as his own, and following out these tones of the infinite, recognized in himself the universe. அப்படின்னு அங்க நியூ கிரியேஷனை ரொம்ப பிரமாதமா இருக்கு, பார்க்கறதா சொல்லியிருக்கார் சார். ரொம்ப பிரமாதமா இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தது போகலாம். But in this fundamental self-experience, a regard of consciousness can manifest, which, though inherently possible, an inevitably self-contained power of spirit, is not a first active element of the absorbed intrinsic self-luminous and self-evidence of the Supreme Consciousness. Thank you. The explanation. படிக்கட்டா சார்? Yes, madam. The fundamental self-experience is that there is no self outside the self. All is one self. From this state, there arises a movement of consciousness. It is a new movement where the self-aware consciousness begins to look at something within itself. Yet, there is no separateness involved. We have seen that in the fundamental consciousness, there is an intrinsic self-light of being. There is self-evidence of the Supreme Consciousness. The new movement of consciousness that arises is not a first active element of this self-absorbed state. Thank you, sir. இது ஒன்றும் இல்லை, இது வந்து பகவானுடைய அந்த வாக்கியங்கள் வந்து ரொம்ப ஆழமாகவும் பொருள் பொதிந்தாமல் இருப்பதனால மேற்போக்காக பார்ப்பதற்கு கடினமாக இருப்பது போல தோன்றும். எப்படி அந்த எல்லாமே தன்னை அறிந்த நிலையிலிருந்து தான் வேறு பார்ப்பது வேறு அந்த நிலையிலிருந்து வேறொன்றை தன்னுள் பார்ப்பது, அந்த நிலைக்கு எப்படி அந்த இது மாறுகின்றது, அந்த நிலையைத்தான் குறிப்பிடுகின்றார். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல என்னன்னா எல்லாமே அதுக்குள்ளே இருக்கின்றது. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரிலேஷன்ஸே இல்லை இல்லையா? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட், ஒன்று பார்ப்பது மற்றொன்று பார்க்கப்படுவது அப்படிங்கிற அதன் மூலமாக அறிந்து கொள்ள, அது மூலமாக ஞானத்தை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிற ப்ராசஸே நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுல இல்லை. அந்த நிலையிலிருந்து ஒரு சின்ன மாறுதல் ஏற்படுகின்றது. என்ன மாறுதல் ஏற்படுகின்றது என்றால், தனக்குள்ளேயே
வைத்து ஒன்றை பார்ப்பது. நம்ம அங்க பார்த்த மாதிரி இந்த செகண்ட் ஸ்டேட்டஸ் மாதிரி ஒரு சின்ன மூவ்மெண்ட், இந்த இந்த ஏர்லியர் மூவ்மெண்ட்லேருந்து ஒரு சின்ன ஒரு மூவ்மெண்ட் ஏற்படுகின்றது. In this fundamental self-experience, a regard of consciousness can manifest. Regard என்ன அர்த்தம் அப்படின்னா பார்ப்பது, அவ்வளவுதான். கருதுவது, உணர்வு நிலை ஒன்றை கருதுகின்றது. அது அதனுடைய ஆதி நிலையிலிருந்து சற்று மாறுபட்டு இருப்பது. அதுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். which is not a first active element of the absorbed intrinsic self-luminousness. எப்படி ஆதி நிலையில எப்படி இருக்கின்றது? அதனுடைய அடிப்படை நிலையில absorbed intrinsic self-luminousness, சுய ஒளியுடன் கூடிய ஆழ்ந்த நிலையில எல்லாமே தன்னுள் கொண்டதாக நிலையில இருக்கின்றது. அந்த கான்சியஸ்னஸ் செல்ஃப் எவிடென்டா இருக்கு. அந்த நிலையிலிருந்து சற்று மாறுபட்டதாக இருக்கின்றது. which is not a first, அது அந்த அம்சத்தினுடன் சற்று மாறுபட்ட நிலையில் இருக்கு. ஆனால் அது பகவான் குவாலிஃபை பண்றார். எப்படி குவாலிஃபை பண்றார்? தோ இன்ஹெரண்ட்லி பாசிபிள், அது அதற்குள்ளே இருந்தும் வரலாம். அண்ட் இன்எவிட்டபிளி செல்ஃப் கண்டெய்ன்டு பவர் ஆஃப் ஸ்பிரிட், அது அந்த சக்தி என்பது தன்னிலிருந்து தான் தோன்றும். இருந்தாலும் அது எப்படி வெளிவருகின்றது என்றால் அதனுடைய ஆதி நிலையிலிருந்து மாறுபட்ட ஒரு இயக்கமாக அங்கு தோன்றுகின்றது. அவ்வளவுதான். எப்படி அந்த ஒரு விஷயத்தை நமக்குள்ளேயே தோன்றும் ஒரு விஷயத்தை நாம் விலகி நின்று பார்க்கின்றோமோ அதனுடைய ஆரம்ப கட்டமாக பகவான் கூறுகின்றார். அதுதான் அர்த்தம் இங்க. எப்படி அந்த நாலேஜ் அந்த எல்லாமே தானாகவே அறிந்த நிலையிலிருந்து சற்று அடுத்த நிலை அது. எப்படி எனக்குள்ளேயே ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா நான் பார்க்கிறேன். அதனுடைய முந்தைய நிலையை பகவான் விவரிக்கின்றார். அடுத்த பேராகிராஃபினுடைய அடுத்த போர்ஷன்ல இது கொடுத்த தெளிவான விளக்கத்தை விளக்குகின்றார். இதோட அதை சேர்த்து படிச்சோம்னா புரியும் நம்மளுக்கு. அடுத்த இதுக்கு போகலாம் நம்ம. This regard belongs to or brings in another status of the supreme spiritual consciousness, a status in which knowledge as we know it begins. There is a state of consciousness, and in it, intimate to it, there is an act of knowing. The spirit regards itself, it becomes the knower and the known. In a way, the subject and object, or rather the subject-object in one, of its own self-knowledge. But this regard, this knowledge, is still intrinsic, still self-evident, an act of identity. There is no beginning of what we experience as separative knowledge. Explanation. Sir. This regard, looking at something within itself as an object, brings in another status of the supreme spiritual consciousness. This is a status in which knowledge as we know it begins. In this state of consciousness, intimate to it, there is an act of knowing. Here the spirit sees itself, it becomes the knower and the known. It becomes the subject and object of its own self-knowledge. Rather, it becomes the subject-object in one. Yet, this knowledge is still intrinsic, still self-evident, an act of identity. What we experience as separative knowledge has not yet begun at this stage. Thank you, sir. ஸோ இது வரைக்கும் அந்த ஆக்ட் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறதே பேசல. இந்த ப்ராசஸ் ஆஃப் நாலேஜ் பேசல. இப்போதான் ப்ராசஸ் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இது வரைக்கும் எப்படி இருக்கு? அந்த சுப்ரீம் ஸ்டேட்ல நாலேஜ் செல்ஃப் கண்டெய்ன்டா இருக்கு, செல்ஃப் எவிடென்ட்டா இருக்குது, இன்ட்ரின்சிக்காக இருக்குது, தனக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். ஆனா இந்த ஸ்டேஜ்ல ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. அடுத்த நிலை
அந்த அந்த நாலேஜ் லெவல்ல அடுத்த நிலை நம்ம பேசுறது எல்லாமே இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிற நிலையை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். அதுல அடுத்த நிலை ஏற்படுகின்றது. இது எந்த நிலை அப்படின்னா, இட் இஸ் a status in which knowledge as we know it begins. நமக்கு நாம் எல்லாம் அறிந்து வைத்துள்ளோமே அந்த நாலேஜ், அது இந்த நிலையில தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிறார். இந்த நிலையில் தான் ஒன்றை அறிந்து கொள்வது என்கின்ற இந்த செயல் நிகழ்கின்றது. There is a state of consciousness and in it, intimate to it, there is an act of knowing. இங்க அந்த மெய்ப்பொருள் தன்னையும் அறிந்த வண்ணம் இருக்கின்றது. அதே போல தன்னை தன்னை இரண்டு விதமாக அது பிரித்துக் கொள்கின்றது. தன்னை ஒரு அறிந்து கொள்ளும் அமைப்பாகவும் அறியப்படும் அமைப்பாகவும் அது இரண்டு விதமாக பிரித்துக் கொள்கின்றது. The spirit regards itself, it becomes a knower and the known. In a way, the subject and the object ரெண்டும் ஒண்ணுதான், இருந்தாலும் அது அவ்வாறு பிரித்துக் கொள்கின்றது. நம்ம எப்படி அந்த சூப்பர் மைண்ட் தனக்குள்ளேயே ஒரு விஷயத்தை உருவாக்கி அப்புறம் வெளியில தேர்ட் ஸ்டேட்டஸ்ல வெளியே கொண்டு வருகின்றதோ, அதே போல இந்த நிலையிலும் அப்படித்தான். தனக்குள்ளேயே அது நோவர் அண்ட் நோன் என்கின்ற பாகுபாட்டை உருவாக்கி கொள்கின்றது. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இன் ஒன், அது மாத்திரம் மனதில் ஒன்னாதான் இருக்கு, இருந்தாலும் தனியா பிரிஞ்சு கொள்கின்றது. இந்த நிலையிலும் அந்த நாலேஜ் எப்படி இருக்கு அப்படின்னா, உள்ளார்ந்த நிலையில் தான் இருக்கின்றது, இன்ட்ரின்சிக்காக தான் இருக்கின்றது, செல்ஃப் எவிடென்டா தான் இருக்கின்றது, அடையாளம் காணப்பட்டு பிரியாத வண்ணம் இருக்கின்றது, an act of identity. இந்த நிலையிலும் அப்படிதான் இருக்கு. இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ்ல இருந்து ஒரு டிபார்ச்சர். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ்ல ஆக்ட் ஆஃப் நோயிங்கே கிடையாது. இங்க இந்த மெய்ப்பொருள் என்ன செய்கின்றது, தன்னை இரண்டு விதமாக பிரித்துக் கொள்கின்றது, தன்னையே இரண்டு விதமாக பிரித்துக் கொள்கின்றது. அறிந்து கொள்ளும் ஒரு அமைப்பாகவும் அறியப்படும் ஒரு அமைப்பாகவும் இரண்டு விதமாக பிரித்துக் கொள்கின்றது, ஒரு பாகுபாட்டை உருவாக்குகின்றது. இட் பிகம்ஸ் a knower and the known. இந்த நிலையில் தான் அந்த ஆக்ட் ஆஃப் நாலேஜ் என்பது ஆரம்பிக்கின்றது. இன்னும் செப்பரேட் நாலேஜ் வரல. இதற்கு அடுத்த நிலையில தான் செப்பரேட்டிவ் நாலேஜ் என்கின்ற நிலை வருகின்றது. இதற்கு முந்தைய நிலை என்று விளக்குகின்றார். இதெல்லாம் பார்ப்பதுக்கு ரொம்ப புரிந்து கொள்வதற்கும் ரொம்ப ஒரு உயர்ந்த விஷயம், ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். அடிப்படையில பகவான் என்ன கூறுகின்றார், இது இந்த நாலேஜ் எப்படி என்ன காரணத்தினால அந்த எது சுப்ரீம் நாலேஜ் அப்படின்னா, நமக்கு இப்ப என்ன புரிகின்றது என்றால், சுப்ரீம் நாலேஜ் நாலேஜ் பை ஒன்னஸ், எதனுடன் நாம் இரண்டரை கலந்து நாம் வேறு அது வேறு என்கின்ற நிலையில் இல்லாமல் இருக்கின்றமோ, அத்தகைய நிலையில் அடையக்கூடிய ஞானம் தான் கம்ப்ளீட் நாலேஜ் என்கின்ற உண்மை புரிகின்றது. அதே போல எப்படி இந்த செப்பரேட்டிவ் நாலேஜ் என்பது வருகின்றது என்கின்ற நிலை புரிகின்றது. அதெல்லாம் விளக்குவதற்காகத்தான் பகவான் இதெல்லாம் கூறுகின்றார். அடுத்த பேராகிராஃப்ல கம்ப்ளீட்டா எப்படி அந்த செப்பரேட்டிவ் நாலேஜ் வந்தது என்கின்ற ஒரு கருத்தை பகவான் கூறுகின்றார். எஸ் மேடம். இந்த சென்டென்ஸ்ல no, it becomes the knower and the known in one. அப்புறம் the subject and the object in one, or the subject object in one. அந்த மாதிரி in oneல அந்த மூணையுமே கொண்டு போகணுமான்னு கேட்குறேன். knower and knowing, known, a subject and object in oneன்றத அங்க கொண்டு போய் சேர்த்து ஒண்ணுதான். அதான் எஸ், அதுதான் சொல்றேன். knower and இல்ல அது ஒரு சப்ஜெக்ட். அந்த சென்டென்ஸ் எப்படி படிக்கணும்னு சொல்றீங்களா, அது the spirit regards itself, it becomes the knower and the known. In a way, the subject and object, or rather, அதுதான் knower and the known. In a way, the subject and object. இது வரைக்கும் தனித்தனியா தான் இது. Or rather, the subject and object in one. இது மூன்றும் ஒரே அர்த்தம் தான். knower and the known, in a way, the subject and object. இன்னும் சரியாக சொல்ல போனா சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஒன்றாக இருப்பது போல் அப்படின்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம். எல்லாமே இது எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லாம் நோயர் அண்ட் நோனும் ஒண்ணுதான், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒண்ணுதான். அதுதான் கரெக்ட். அதுதான் ராதர் அப்படிங்கிற. ராதர்னா இன்னும் சரியாக சொல்ல போனால் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இன் ஒன் அப்படிங்கிற. அதான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டேன். ஆமா.
இது கொஞ்சம் கடினமான இந்த 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 கான்செப்ட்ஸ் எல்லாம் பகவான் விளக்குவது எல்லாமே ரொம்ப ஆழ்ந்த சப்ஜெக்ட்ஸு. ஆழ்ந்து இதெல்லாம் வந்து உண்மை, ஆன்மீக உண்மைகளை நம்மளுடைய அறிவுக்கு எட்டும் வகையில் விளக்குகின்றார். நிச்சயமாக அது வந்து நமக்கு ஒரு உயரத்தில் இருக்கக்கூடிய உண்மைகளா இருப்பதனால் நமக்கு வந்து ரொம்ப கடினமாக இருப்பது போல தோன்றுகின்றது. இருந்தாலும் நம்ம வந்து இதெல்லாம் படிக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், இதுக்கு பின்னால் உள்ள பகவானினுடைய அந்த உணர்வு நிலையுடன் நாம் தொடர்பு கொள்கின்றோம். அதனால நம்மை அறியாமலேயே நம்மளுடைய உணர்வு நிலையும் உயர்த்தப்படுகின்றது. அதுல வந்து நமக்கு எல்லளவும் சந்தேகமே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதனால இதெல்லாம் இவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருக்க, இதை தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இதெல்லாம் நம்ம இருக்க ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கவே கூடாது. அப்படி நினைச்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஒண்ணுமே பண்ணாம தான் இருக்கணும். உயர் விஷயங்களை நாடி போகும்பொழுது நம்ம தான் மெல்ல 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 நம்மை அறியாமலேயே நாம் உயர்கின்றோம், நாம் உயர்த்தப்படுகின்றோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மை. மனம் தளரவே கூடாது. அதுதான் இந்த மாதிரி ஒரு நாளும் நம்ம வந்து நினைச்சு பார்த்ததே கிடையாது. இவ்வளவு இருக்குன்றது நமக்கு தெரியவே தெரியாது. மேலோட்டமா ஏதோ நம்ம மெடிடேட் பண்றோம், சாவித்திரி படிக்கிறோம், அதை படிக்கிறோம், இவ்வளவுதான் இருக்கமே ஒழிய இந்த மாதிரி டீப்பா நம்ம வந்து தெரிஞ்சுட்டதே கிடையாது. அது இப்பதான் இந்த லைஃப் டிவைன் படிக்கிறதுனால தான் இவ்வளவுலாம் இருக்குன்றதே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து லைஃப்ல நம்ம அப்ளை பண்றோமா பண்ணல அதெல்லாம் வேற விஷயம். பட் உன்னை தெரிஞ்சுக்கிறதுன்றதே ஒரு முதல் படி. அந்த முதல் படியில இருந்து அடுத்த படிக்கெல்லாம் ஏற முடியுமே ஒழிய தெரியாட்டாலும் நான் கீழே தான் இருப்பேன், நீ தெரிஞ்சாலும் கீழே தான் இருப்பேன்ற அந்த மனோபாவம் வரக்கூடாது. அந்த மனோபாவம் தமசிக் நிலை அப்படிங்கிறாங்க. மதர் என்ன சொல்றாங்க, தமசிக் ஸ்டேட் அப்படிங்கிறாங்க. நம்ம ஏன் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறோம் இவ்வளவு விஷயத்தை அப்படின்னு. அது வந்து ஜஸ்டிபிகேஷன் கிடையாது. மதர் தான் சொல்றாங்க, தமசிக் ஸ்டேட் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி இருக்கிறது எது பரவாயில்ல, நம்ம எஃபர்ட் எடுப்போம், எஃபர்ட் கிவ்ஸ் அஸ் ஜாய் அப்படிங்கிறாங்க. நீ கோலை ரீச் பண்ணா வேற விஷயம். the very effort itself gives you a joy அப்படிங்கிறாங்க. அது அப்படியே ஒண்ணும் இல்லாட்டா கூட எங்கேயோ சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் இது எல்லாம் பதிஞ்சுக்கத்தான் போறது. மூளையில இருக்கிற செல்லுல வந்து இது டெஃபினட்டா ஒரு சிப்ல போய் பதிய போறது. மேபி we will carry it to the next birth also. அப்ப இன்னும் வந்து ஞானமுடையவர்களாக பிறப்போமா இருக்கும். நிச்சயமாக. இதெல்லாம் வந்து சைக்கிக் லெவல்ல இதெல்லாம் ஆக்ட் பண்ணும். இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், எல்லா நாலேஜும் நமக்குள்ளேதான் இருக்கு அப்படிங்கிறத ஒரு கருத்தையும் நம்ம பார்த்தோம். இப்ப படிக்கிற நாலேஜ் நமக்குள்ளதான் இருக்குது, வெளியில படிக்கல. இதெல்லாம் படிக்கும்பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த நமக்குள்ள இருக்கிற கான்சியஸ்னஸும் அந்த எழுத்துக்கள் இருக்கிற கான்சியஸ்னஸுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய அந்த உரசல்கள், இந்த ஃப்ரிக்ஷன் காரணமாக நமக்குள்ள இருக்கிற கான்சியஸ்னஸ் வந்து அந்த நாலேஜ் வந்து வெளியே வருகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன்னா இந்த நாலேஜ்ல நம்ம எல்லாருமே வந்து நமக்குள்ளேயே எல்லாருக்குள்ளேயே இந்த நாலேஜ் இருக்குது. என்னன்னா நமக்கு ஆழமான நிலையில மேலே தெரியாதபடி இருக்குது. இதெல்லாம் படிக்கும் பொழுது மெல்ல 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 நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே மெல்ல 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 வெளியில வரும். அட்லீஸ்ட் இஃப் நாட் இன் திஸ் பர்த், நெக்ஸ்ட் பர்த்ல வரும். ஏன்னா இதெல்லாமே சைக்கிக் லெவல்ல, இதெல்லாம் சைக்கிக் எக்ஸ்பீரியன்சஸா இதெல்லாம் மாறிடும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் எஃபர்ட்ஸ். அப்புறம் இவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமுமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. இல்லைன்னா லைஃப் டிவைனை என்னால் இவ்வளோ தான் புரிஞ்சிக்கவே முடியாது. அது மேபி நான் இன்னொரு தடவை படிக்கிறேனோ படிக்கலையோ அது வேறு விஷயம். பட் இந்த அளவுக்கு ஏதோ ஒன்று, நான் இப்போ சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று கொஞ்சமாவது எனக்குள்ளே போயிருக்கோம். தட் இஸ் இனஃப் ஃபார் மீ இன் திஸ் லைஃப். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்போ மதருடைய கிரேஸ் தான். மதர் தான் எல்லாரும் நம்மளுக்கெல்லாம் வழி நடத்துறாங்க, அவ்வளோதான். ஒவ்வொரு தடவையும் மதர் தான் கைட் பண்ணுறாங்க. இது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள் பை அவர் ஓன் எஃபர்ட். மதருடைய கிரேஸ் வந்து நமக்கு எல்லாருக்குமே, எல்லாருடைய ஆஸ்பிரேஷன், எல்லாருடைய எஃபர்ட்டு, அது வந்து மதருடைய ஆக்ஸ் வந்து கிரேஸ் வந்து நம்மளை ஒர்க் பண்ணி நம்மளை அப்படியே கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகுது. தட் இஸ் அ ட்ரூத். வேறு எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம we can close the session.